எங்க இருக்கிறோம் பாடத்துல இஸ்ரேல் ஜனங்களோட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆபிரகாமை பார்த்தோம், ஈசாக்கை பார்த்தோம், யாக்கோபை பார்த்தோம். யாக்கோபனுடைய 12 ஆண் பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக இஸ்ரேல் ஆக மாறுகிறார்கள். அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்தாங்க எகிப்துல. அப்புறம் அங்கிருந்து அவர்கள் 10 வாதைகளை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், பார்க்கிறார்கள். அந்த 10வது வாதை தான் தலைச்சன் பிள்ளை சங்காரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தலைப்பிள்ளை சங்காரத்துல மற்ற இடங்களெல்லாம் கூக்குரல் கேட்கிறது, ஆனால் இஸ்ரேலுடைய வீடுகளிலே மாத்திரம் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது. ஏனென்றால் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை ஆட்டுக்குட்டி அடிக்கப்படவில்லை என்று சொன்னால் அங்கும் கூக்குரல் மரண ஓலம் தான் வந்திருக்கும் இல்லையா? அப்ப ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனாலே, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசினபடினாலே அங்கே இஸ்ரேல் ஜனங்களுடைய மூத்த பிள்ளைகள், முதற் பேரானவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மூத்த பிள்ளைகள் காக்கப்பட்டபடினாலே அந்த குடும்பம் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் தான் அவர்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். அதுதான் காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இது மாதிரி பல காரியங்கள் பார்த்தோம். அதுதான் பஸ்கா பண்டிகை என்று பிரமாணத்தை தேவன் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு அந்த பிரமாணத்தை முதல் பிரமாணமாக கொடுத்திருக்கிறார். சரியா? இந்த பிரமாணத்தை கொடுக்கிறாரு. இது முதல் நீங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்கப்பட வேண்டிய பண்டிகை ராத்திரி இதுவே என்று சொல்லி அவர் அங்க ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தோம். சோ அப்ப இந்த பஸ்கா பண்டிகை விருது எப்படி எல்லாம் சாப்பிட்டாங்க? பெல்ட் டைட் பண்ணிட்டா பெல்ட் கட்டிக்கிட்டு சாப்பிட்டாங்க, பாதரட்சி போட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்க, கையில ஒரு தடி பிடிச்சிட்டு சாப்பிட்டாங்க. அப்புறம் புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரையோடு அவங்க வந்து சாப்பிடணும். எலும்பெல்லாம் என்ன பண்ணணும்? எலும்பு முறிக்க கூடாது. சரியா? எலும்பு முறிக்க கூடாது. எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கோ அத்தனை ஆத்துமாக்களுக்கு தக்கதாக நீங்கள் உங்கள் ஆட்டுக்குட்டியை நீங்க பொறிச்சுக்கலாம். அந்த ஆடு எப்படி இருக்கணும்? ஒரு ஆணாக இருக்கணும், ஒரு வயதா உள்ளதா இருக்கணும், படுகற்றதா இருக்கணும். வெரி குட், எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா யாருக்கு அடையாளம் பார்த்தோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானாரே என்று சொல்லி வேதத்துல பவுலடிகள் மூலம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து பலியானார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு அது அந்த நிகழ்ச்சி அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே எப்படி இரத்தத்தாலே காக்கப்பட்டார்களோ அதே போல இங்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் தான் நாம் காக்கப்படுவோம். யாரு காக்கப்பட்டது? மூத்த பிள்ளை, முதற் பிள்ளைகள் தான் காக்கப்பட்டார்கள். முதற் பிள்ளைக்கு தான் மரணம் இல்லை. சரிங்களா? அப்ப அதே போல திருச்சபையாகிய முதற் பிள்ளைகள், முதற் பேரானவர்கள், ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பிறந்தவர்களுக்கு தான் மரணம் இல்லை, அவர்கள் காக்கப்பட்டார்கள். முதற் பேரானவர்கள் காக்கப்பட்டதுனாலே முழு உலகமும் சந்தோஷத்துல இருக்குது. இதுதான் சத்தியம். கரெக்டா அங்க என்ன நடந்ததோ அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இதை பார்க்கணும். அப்ப கடைசியில இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இதுவரை நீங்கள் பஸ்காவை கொண்டாடினீர்கள். எந்த நாடு? நிசான் மாதம் 14ஆம் தேதி அந்த பஸ்கா பண்டிகை நீங்கள் கொண்டாடினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? நிசான் மாதம் 14ஆம் தேதி இந்த பண்டிகையை கொண்டாடிங்க. இது முதல் எதை நினைத்து கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மரணத்தை நினைவு கொண்டு கொண்டாடுங்கள். அப்ப நிசான் மாதம் 14ஆம் தேதி தான் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாள். அந்தி நேரமாகிற வேளையிலே, அதே நேரத்துல தான் மதியம் 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையிலே நிசான் மாதம் அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நிழலாக தான் அந்த யாத்திராம 12ஆவது அதிகாரத்தில் நடந்தது. சரிங்களா? அப்ப நடந்தது எல்லாமே யாத்திராம 12 இஸ்ரேலுக்கு நடந்ததெல்லாம் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக நிஜமாக இருக்கு என்றால் அந்த நாள் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நிசான் மாதம் 14ஆம் தேதி தான் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட நாள். அப்ப அதை நம்ம கேலண்டர் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். கேலண்டர் அடிப்படையில் எப்படி? அப்ப குட் ஃப்ரைடேயா நிசான் 14 அப்படின்னா நிசான் 14 தான். குட் ஃப்ரைடேக்கு வேத வசனம் ஆதாரம் எதுவுமே கிடையாது. நாம வைத்துக் கொண்ட ஒரு காலக்கணக்கு, மனிதர்கள் போட்ட காலக்கணக்கு, ரோம கத்தோலிக்க திருச்சபையில் போட்ட காலக்கணக்கு தான். இன்னைக்கு அதை எதிர்த்த புரொட்டஸ்டன்ட் இயக்கங்கள் கூட இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. வேற என்ன செய்ய முடியும்? வெள்ளி சனி ஞாயிறு முன்னாள் லீவ் கிடைக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களோடு ஜனங்களாக இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நிசான் மாதம் 14ஆம் தேதியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரேல் கேலண்டரை வைத்து அதை கூடுகையில கலந்து கொள்ளணும். சோ அப்படித்தான் நாங்கள் நிசான் மாதம் 14ஆம் தேதி மாலை வேளையில், அந்தி நேரமாகிற வேளையிலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவர் ஏற்படுத்தின அந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளங்களிலே பங்கு பெறுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் இந்த சத்தியத்தை பெற்றபினால். சோ உங்களையும் தேவன் சித்தமானால் அடுத்த ஆண்டு உங்களையும் நாங்கள் அழைக்கிறோம். இணைந்து ஆண்டவருடைய மரணத்தை அதே நாளிலே கொண்டாடுவதற்கு நாம முயற்சி எடுக்கலாம். தேவன் கிருபை செய்வார்கள். அன்பானவர்களே, இப்பொழுது இஸ்ரேலர் எங்க இருக்கிறாங்க? எகிப்துல இருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அன்று இரவு அவர்கள் புறப்படுகிறார்கள். சரிங்களா? என்னைக்கு புறப்படுறாங்க அவங்க? அன்று 14ஆம் தேதி ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அவர்கள் புறப்பட்டார்கள் எப்ப அப்படின்னு சொன்னா அன்று இரவே புறப்பட்டார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அன்று இரவே அவர்கள் புறப்படுகிறார்கள் அப்படிங்கிறது. அதை நம்ம எங்க வாசிக்கலாம்? யாத்திராகமம் 12வது அதிகாரம் 29வது வசனம். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைச்சர் பிள்ளைகள் முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைச்சர் பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதல் பேரான் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் கர்த்தர் அழித்தார். கர்த்தர் அழித்தார். நைட்டு, என்னைக்கு நைட்டு? 14ஆம் தேதி அன்று மாலையில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அதாவது சாயும் காலத்தில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, ரத்தம் பூசப்படுகிறது. அன்னைக்கு நைட்டு உங்க கறி சாப்பிட்டு இருக்காங்க, பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்று இரவு மரண ஓலம். அப்ப சங்கார தூதன் கடந்து போதான். அதான் பாஸ்கா. பஸ்கா, பாஸ் ஓவர், கடந்து போதல். மரண தூதன், சங்கார தூதன் கடந்து போய்விட்டார். அதுதான் பாஸ்கா பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறாங்க. சரி, அன்று இரவு அவங்க வீட்டுக்கு இந்த பக்கம் இஸ்ரேலருடைய கூடாரத்துல விருந்து, அந்த பக்கம் எகிப்தியருடைய கூடாரத்துல மரணம். சரிங்களா? சோ இதுதான் ரைட். அதே அதிகாரம் 40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்து அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார். 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே அவர்கள் புறப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? அன்றைய தினமே அவர்கள் புறப்படுறாங்க அப்படிங்கிறது. இப்ப 14ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருந்தது. விருந்து சாப்பிடுறாங்க மாலை நேரத்துல, இரவுல இல்லையா? இரவுல வெளியில போகாதீங்கன்னு கட்டளை உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அந்த பக்கம் எகிப்தியருடைய வீடுகள்ல கூக்குரல். இப்ப இரவு முழுவதும் அவங்க விருந்து சாப்பிடுறாங்க, இரவு முழுவதும் அங்கேயே கூக்குரல். விடியற் காலையில அவங்க என்ன பண்றாங்க? இஸ்ரேலர்கள் புறப்படுறாங்க. எகிப்துல இருந்து அவங்க புறப்படுறாங்க. பொருட்கள் கொள்ளையாடுகிறது. இவங்க எல்லாம் நீங்க கூப்பிட்டு பார்வோன் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாரு. சோ இதெல்லாம் நடக்கிறது. சோ 430 ஆண்டு காலம் முடிந்த அன்றைய தினமே அவர்கள் என்ன பண்றாங்க? விடியற் காலையில அவங்க புறப்படுறாங்க. எகிப்துல இருந்து அவங்க புறப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம இஸ்ரேல் ஜனங்களோடு இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா பேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். எகிப்துல இருந்து எல்லாரும் புறப்படுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம இருக்கும். எகிப்துல அவங்க அடிமைத்தன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? எகிப்துக்கு முதல்ல போனது யாரு? யோசேப்பு இல்லையா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனார். ஊர் என்கிற தேசத்திலிருந்து தேவன் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்து, எப்ப உங்க பாரம்பரியம் எல்லாம் சிறை வழிபாட்டுக்குரியவர்கள், நான் உங்களை பிரித்தெடுத்து போறேன், உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை நான் அந்த பூமியில செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமை தனியே பிரித்து அவர் ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து கானானுக்கு அனுப்புகிறார். அப்போ புது ஊருக்கு அவர் போகும்போது ஆபிரகாம் ஊருக்கு பயம். நான் புது ஊர்ல போய் நான் என்ன செய்வேன்? எனக்கு அங்க நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-இருந்து 3 வரை வசனங்கள்ல தேவன் வாக்கு கொடுக்கிறார். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அந்த ஊர்ல நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பேரை அந்த ஊர்ல நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ பயப்படாத, புது ஊர்னு சொல்லிட்டு கலங்காத, நீ போ, நான் கூட இருக்கிறேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். புது ஊரு அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் இருக்கும்போது அவர் வாக்கு கொடுக்கிறார்.
இவர் வாக்கு கொடுக்கிறார் தேவன், நீ போ, நான் அங்கே உன்னை காப்பாற்றுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் அவர் அங்க போகிறார். தேவனுடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்து போகிறார். அங்கே தங்கி தன்னுடைய மனைவியோடு வாழ ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு பஞ்சம் போல ஒரு சூழ்நிலையை இவர் பார்க்கிறார். இவர் பார்த்த உடனே, பஞ்சம் போல ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே இவர் அங்கிருந்து என்ன பண்றாரு, கானானிலிருந்து எகிப்துக்கு போகிறார். எகிப்துக்கு யாரு போக சொன்னது? கர்த்தர் சொல்ல, இவரா புறப்பட்டு போயிட்டார். கானானுக்கு யாரு போக சொன்னது? கர்த்தர் போக சொல்றார். நீ கானானுக்கு போ, ஊர் தேசத்திலிருந்து நீ கானானுக்கு போன்னு கட்டளை கொடுத்தது கர்த்தர். அதனால் இவர் கானானுக்கு போனார். ஆனால் கானானில் பஞ்சம் போல ஒரு சூழ்நிலையை பார்த்துவிட்டு நடுங்கி போய் எங்கே நம்மளுடைய பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்று கர்த்தர் மேல் கொண்ட அவிசுவாசத்தினால் கானானில் இருந்து எகிப்துக்கு முதலாவது போனவர் ஆபிரகாம். ஆபிரகாம் போகிறார். அதன் விளைவு என்ன? 13வது அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். அதுவரை அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள். இப்ப எகிப்திலிருந்து தென் திசைக்கு போறாங்க. எகிப்துக்கு பஞ்சம் என்று சொல்லி எகிப்துக்கு போறாரு. இப்ப எகிப்துல சில காலம் வாழ்ந்து விட்டு அவர் எகிப்திலிருந்து தன்னுடைய சகோதரனோடு லோத்து கூட அவர் அங்க போறாரு அப்படிங்கறத பாக்கிறோம். சரி, இப்ப இவர் எகிப்தில் போனதுனால என்ன பெரிய நஷ்டம் வந்துருச்சு? நமக்கு தெரியும், கர்த்தர் சொல்லாத வேலையை அவர் செய்தார். சரிங்களா? எகிப்துக்கு போக சொல்லல தேவன், ஆனால் இவர் போட்டார். இவர் போனபடியினாலே என்ன நடந்தது? 21வது அதிகாரம் 19வது வசனம், 9வது வசனம். 21:9. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு, எகிப்துக்கு போன ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆகாரை திருமணம் செய்து கொள்கிறார். அப்ப எகிப்துக்கு போனதுனால என்ன நஷ்டம் என்று கேட்கிறாயோ, அங்கே கர்த்தர் ஏன் எகிப்துக்கு போக வேண்டாம், எகிப்துக்கு போய் என்று சொல்லவில்லைன்னா, எகிப்துக்கு போனா உனக்கு பிரச்சனை வருங்கிறதுனால எகிப்துக்கு போக வேண்டாம் போகணும் அப்படின்னு சொல்லல. இவராக சுயமாக இவர் முடிவெடுத்து நான் எகிப்துக்கு போகிறேன், இதனால் இங்கே பஞ்சம் சூழ்நிலை வருகிறது என்பதை பார்த்து, உலகத்தை பார்த்து பயந்து விட்டு தேவனை பார்க்காதபடி இவர் எகிப்துக்கு போன அப்படின்னாலே அங்கே ஆகார் என்கிற ஒரு ஸ்திரியை திருமணம் செய்கிற ஒரு சூழ்நிலை வந்து வேலைக்காரி வந்துட்டாங்க. இப்ப அந்த வேலைக்காரி வந்தோடனே என்ன பண்றாங்க? வேற வழி இல்ல, பிள்ளை பேர் இல்லைன்னு சொன்னோன்னே சாராலே என்ன பண்றா? ஆகாரை நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்றாங்க. ஆகாரின் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட மகன் தான் யாருங்க? 21:21. இஸ்மயேலின் சந்ததியினர் காலம் காலமாக இஸ்ரவேலர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் ஆகார். ஆகாருக்கு காரணம் எகிப்து. எகிப்துக்கு காரணம் ஆபிரகாம். ஆபிரகாம் எகிப்துக்கு போனதுக்கு காரணம் சுயம். 21:21 வாசிங்க. அவன் கானான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணினாள். தாயின் எகிப்து தேசத்தாள் ஆகார் இவர் தன்னுடைய மகனாகிய இஸ்மயேலுக்கும் இன்னொரு எகிப்து தேசத்தாளை பார்த்து திருமணம் செய்து கொடுக்கிறார். ஆக ஏற்கனவே எகிப்தியர், இப்ப இன்னொரு ஃபேமிலியில இன்னொரு மெம்பர் வந்துட்டாங்க. அப்ப போதாதான், 2 பேரும் சேர்ந்து இஸ்ரவேலரை உண்டு இல்லைன்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு டார்ச்சர் வந்தது! இன்று வரை அதனுடைய எஃபெக்ட் இருக்குது. இன்று வரை அதனுடைய இஸ்மயேலுடைய பிறப்பின் எஃபெக்ட் இன்றைக்கு வரைக்கும் நம்ம காலகட்டம் வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் சுயமாக அவர் முடிவெடுத்தது. தேவனை நம்பியிருக்காங்க. தேவன் சொன்னார், நீ கானானுக்கு போ, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று. ஆனால் அவர் அங்கே போயிட்டு சூழ்நிலையை பார்த்து விட்டு தன்னுடைய சுயத்தினாலே இவர் எகிப்துக்கு போனதனால் வந்த விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப முதலாவதாக ஆபிரகாம் தான் அங்கே போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரி, ஆபிரகாமுக்கு பின்னால் அவருடைய சந்ததி வருகிறது. நீங்க சொன்னபடி யோசேப்பு அங்கே விற்கப்படுகிற ஒரு நிலை, அது நமக்கு நன்றாக தெரியும். 37வது அதிகாரம் 28வது வசனத்துல இருக்கு. யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் விற்கிறார்கள். விற்கும்போது ஏறக்குறைய 18 to 20 வயது வாலிபனாக யோசேப்பு இருந்தார். இவர் போறாரு, அங்க அரண்மனையில சில காரியங்கள் நடக்குது, அரெஸ்ட் பண்றாங்க, சிறைச்சாலைக்கு போறாரு. சிறைச்சாலைக்கு போகும்போது அவருக்கு என்ன வயது? உடனே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்திலே அந்த நிகழ்வு நடக்குது. சிறைச்சாலையில கனவு காண்கிறார். அந்த கனவுக்கான விளக்கங்களில சொல்லக்கூடிய, அவர் கனவு காணல, கனவுக்கான விளக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு வரத்தை தேவன் அவருக்கு கொடுத்தபடினாலே அவர் மீண்டும் பார்வோனுடைய சமூகத்துக்கு போக வேண்டிய சூழல் வந்தது. பார்வோன் இவருடைய வரத்தை பார்த்து அவர் என்ன பண்றாரு?
ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு அவரை உயர்த்துகிறார் இல்லையா? சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு தெரியும். இப்ப யோசேப்பு யாரு அப்படின்னா எகிப்து தேசத்தினுடைய 2வது அதிபதியாக உயர்த்தப்படுகிறார். முதல் அதிபதி எகிப்து தேசத்தின் மன்னர் பார்வோன். இப்ப மன்னருக்கு அடுத்த நிலையிலே யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். அப்பொழுது உயர்த்தப்பட்ட போது யோசேப்புக்கு வயது 41, 46, 30. ஆதியாகமம் 41, 46வது வசனத்தின் அடிப்படையில அரண்மனைக்கு அவர் அதிகாரியாகும் போது அவருக்கு 30 வயது. யோசேப்பு எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதா இருந்தார். இப்போ ஒரு சொப்பனத்தை பார்த்துதான் இவர் அதற்கான விளக்கம் சொல்றாரு. என்ன சொப்பனம் கண்டாரு பார்வோன் ராஜா? 7 கொழுமையான செழுமையான கன்றுகள் இல்லையா, மாடு, 7 மெலிந்த கன்றுகள், இது அதை சாப்பிட்டுச்சு அதை சாப்பிட்டுச்சு இப்படி எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்ப அது எதை குறித்ததாக இருந்ததுன்னு யோசேப்பு விளக்கம் சொல்றாருன்னா 7 செழுமையான வருடங்கள் எகிப்துல இந்த உலகத்துல வரப்போகுது. அதற்கு அடுத்ததாக 7 வருடங்கள் பஞ்சம் வரப்போகுது. இந்த பஞ்ச காலம் இந்த செழுமையான காலத்தை தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு அவ்வளவு மோசமாக இந்த பஞ்ச காலம் இருக்க போகுது. அவ்வளவுதானே? இதான விளக்கம். சரி, இப்ப இவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. இவரை 2வது அதிபதியாக ஆக்கினோடனே இந்த செழுமையின் காலம் ஆரம்பிக்குது. இந்த செழிப்பின் காலம் ஆரம்பிக்குது. எத்தனை வருஷங்க? 7 வருஷம். இவருக்கு எத்தனாவது வயதுல இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு? 30 வயது. அப்ப 7 வருஷம் செழுமையின் காலம், கொடுமையின் காலம், செழிப்பின் காலம். அப்ப 30ஓட 7 சேர்த்தீங்கன்னா 37. இப்ப 7 செழுமையின் காலம் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன ஆரம்பிக்கும்? பஞ்ச காலம் ஆரம்பிக்கும். இப்ப பஞ்ச காலம் ஆரம்பித்த உடனே ஊர் உலகம் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, எகிப்தை தவிர. இப்ப இங்க யாக்கோபும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததி எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சத்துல அகப்பட்டு இருக்காங்க. அப்ப அவர்கள் கேள்விப்படுறாங்க, எகிப்துல செழுமையா இருக்குது, காலம் நல்லா இருக்குது, அந்த நாடு தேசம் செழிப்பா இருக்கு, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லோரும் அங்கு போய் யோசேப்பை சந்தித்த போது யோசேப்புக்கு எத்தனை வயது? 45, 6. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 6வது வசனம். எப்ப யாக்கோபு குடும்பம் வந்தாங்க? தேசத்திலே இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப 7 வருஷம் செழிப்பின் காலம் முடிஞ்சிருச்சு. யோசேப்பு 37 வயசு. இப்ப 2 வருஷம் பஞ்ச காலம் வந்துருச்சு. அப்ப எத்தனை வயசு யோசேப்பு? 39வது வயதிலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை அவர் அங்கே சந்திக்கிறார். தன்னுடைய தகப்பனை அங்கே சந்திக்கிறார் அப்படிங்கிறது. அப்ப யோசேப்பு எந்த வயதில் குடும்பத்தை சந்தித்தார்னா தன்னுடைய 39வது வயதுல. யோசேப்பினுடைய மரணம் எப்பங்க? 110வது வயது. 50வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க எழுதிக்கலாம். தன்னுடைய 110 வயதுல அவர் மரிக்கிறார் என்றால் 39 வயதிலே அவர் சந்தித்தார் தன்னுடைய சகோதரர்களையும் தகப்பனையும். 110 வயதிலே அவர் மரிக்கிறார்னா எத்தனை வருடம் குடும்பத்தோட இருந்திருக்கணும்? 71 வருஷம் இருக்கு. ஒரு சின்ன காலம். 71 ஆண்டுகள் தன்னுடைய சகோதரோடு, சகோதரருடைய பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு யோசேப்பு எகிப்திலே அவர் இருந்திருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? இப்ப யாக்கோபு அவருடைய பிள்ளைகள்லாம் மொத்தம் எத்தனை பேர் அங்க போறாங்க? 70 பேர் போறாங்க. 70 பேர் அங்க போறாங்க. 12 பிள்ளைகளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மருமக்கள்மார்கள், பேர பிள்ளைகளா மொத்தம் 70 பேர் அவர்கள் அங்கே எகிப்துக்கு போறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கணும். சோ இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாரை பார்வோனுக்கு அறிமுகப்படுத்துறாரு. இவர்தான் என்னுடைய தகப்பன், இவர்தான் இந்த சகோதரர்கள் அப்படின்னு. யோசேப்புக்கு நல்ல மரியாதை. உடனே பார்வோன் ராஜா என்ன பண்றாரு? ஐயோ, உங்க குடும்பமா, உங்க அப்பாவா, வாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்து. நீங்க எங்கேயும் போவேனா, இங்கே இருங்க, அந்த ஊரெல்லாம் மறந்துருங்க, நான் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சகல விதமான வசதிகளையும் யோசேப்பு நிமித்தம் அவருடைய தந்தைக்கும், யோசேப்பு நிமித்தமாக அவருடைய சகோதரர்களுக்கும், யோசேப்பு நிமித்தமாக சகோதரருடைய குடும்பத்தாருக்கும் பார்வோன் செய்தார் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப பார்வோன் என்ன ஆகுறாரு? மரிக்கிறார். பார்வோன் மரித்த பின்னால் அடுத்த ராஜாக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யோசேப்பை அறியாத வேறொரு மன்னன் அந்த தேசத்துக்கு ராஜாவாக வருகிறார். யோசேப்பு யாரு தெரியாது, யோசேப்பினுடைய குடும்பம் என்ன தெரியாது, யோசேப்பினுடைய தேவன் யாரு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மன்னர் வருகிறார். இப்ப அந்த மாதிரியான ஒரு ராஜா வரும்போது பக்கத்தில் இருக்க மந்திரிகள் சொல்றாங்க, ஐயா, நாமெல்லாம் எகிப்தியர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டச்சான நம்ம ஊர்ல இருக்குது, அவங்க எல்லாம் இஸ்ரேலர்கள், இவங்க எல்லாம் பஞ்சம் உழைக்க வந்தவங்க. கரெக்டா? பஞ்சம் உழைக்க வந்தவங்க. ஆனால் இன்றைக்கு எல்லா விதமான அரசு அதிகாரங்கள்ல எல்லாம் இவங்க தான் இருக்கிறாங்க. இவர்கள் செழித்து இருக்கிறார்கள், இவர்கள் கொழுத்து இருக்கிறார்கள், இவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள். இவர்களை ஒடுக்கவில்லை என்று சொன்னால் நம்ம இடத்துக்கு, நம்ம வேலைக்கு ஆப்பு வச்சு
சரியா? சோ அதனால என்ன பண்ணுங்க, ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு சொன்னோன்னு அவர்களை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்பொழுதுதான் அந்த காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அடிமைத்தன முறை ஸ்டார்ட் ஆகுது. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 5-8 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அடிமைத்தன முறை ஆரம்பிக்குது. ரொம்ப கொடூரமாக அவர்கள் வேலை வாங்கினார். தங்களுடைய ஜீவனையும் கசப்பாக்கினார் என்று சொல்லி வசனம் இருக்குது 1வது அதிகாரத்தில். ஏண்டா உயிர் வாழ்றோம் என்கிற அளவுக்கு கசப்பாக்கப்பட்ட ஒரு நிலைமை. வேலையை கொடூரப்படுத்துகிறார்கள். வேலை நல்லா வேலை வாங்கினாங்க. புதிய கட்டடங்கள் கட்டுங்க, புதிய பட்டணங்கள் கட்டுங்க என்று சொல்லி பட்டணங்கள் கட்டப்படுகிறது. பிள்ளைகளை எல்லாம், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுங்க, உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் தெரியும் இல்லையா? அவசரவாசிகள் உங்களுக்கு தெரியும். வேணும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைத்தனத்திற்குள்ளாக இஸ்ரேலர்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அடிமைத்தனத்துக்குள்ள இஸ்ரேலர்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய நிலைமை சில ஆண்டு காலங்கள் கழித்து அவர்கள் உணர்ந்து தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறார்கள். வாசிக்கலாம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23 25. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவ சந்நிதியில் அவர்கள் கூக்குரல் எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். ஐயோ, நான் இப்படி சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைவு கூர்ந்து தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். சரிங்களா? தேவன் அப்ப மறந்துட்டாரா? இல்ல, நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு நல்ல வசனத்தை பொண்ணுமே போடுறாங்க. நினைத்தருளினார். ஆகையால் தேவன் மோசேயை எழும்ப பண்ணுகிறார். சரிங்களா? நமக்கு தெரியும் மோசே 3வது அதிகாரத்துல அங்க நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரத்துல சரி, இப்ப மோசே அங்க என்ன பண்றாரு? வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது 2வது வசனம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டானார். கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து அவர் அங்க பேச ஆரம்பிக்கிறார். யாருங்க பேச ஆரம்பிக்கிறது? 2வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய தூதனானவர் அங்கே முட்செடி நடுவில் இருந்து பேச ஆரம்பிக்கிறார். ரைட். இப்ப 4வது வசனம் பாருங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். இங்க யாரு பார்க்கிறது? அங்க 2வது வசனத்துல யாரு பார்த்தோம்? கர்த்தருடைய தூதனானவர் அங்க முட்செடி நடுவில் இருந்து மோசேயை கூப்பிடுறாரு. எப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போனோடனே மோசேயை பார்க்கிறாரு. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார்னு இருக்கு. அங்க கர்த்தருடைய தூதனானவர், இங்க கர்த்தர் கண்டார்னு இருக்குது. 2வது. அடுத்து தொடர்ந்து முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி. இப்ப யாரு பேசுறது? கர்த்தர் இல்ல, வசனத்தை மாத்தக்கூடாது, தேவன். இப்ப 3வது யார் வர்றாங்க? முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி. இப்ப யாரு பேசுனது? கர்த்தர் இல்ல, கர்த்தர் இல்லையா? எல்லாம் ஒண்ணுதான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பைபிள் ஸ்டடி வெட்டு ஒண்ணு துண்டு வெட்டு. சரியா? நம்ம சண்டே ஆராதனையில எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு கர்த்தரை தேவனேன்னு ஆரம்பிச்சுட்டு ஆறல் பாடல் ஆராதனை முடிச்சுட்டு போயிடுவோம். இங்க ஸ்டடிங் போது யாரு வந்தது? 2வது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய தூதனானவர். 4வது வசனம் சொல்லுகிறது முதல் வரியில கர்த்தர். 4வது வசனம் மைய பகுதியில் சொல்றது தேவன். சொன்னா 3 பேருமே வந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். 3 பேரை இறங்கி வர அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டில் பெரியவரா மோசே? யோசிக்கிறீங்களா? அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. நம்ம பாடம் பார்க்கும்போது இந்த கர்த்தரை குறித்து யார் வந்தது, மோசேயிட்ட பேசுனது யார் அப்படிங்கிறது இது வசனம் புரியுது அவங்களுக்கு? சரி, இப்போ ஒரு குழப்பி விட்டேன். இப்ப தெளிவு இப்போ உங்களுக்கு கிடைக்காது. யோசிங்க, பேசுங்க, கேள்விகளுக்கு யார்கிட்ட வேணாலும். அப்புறம் நம்ம பாடம் பார்க்கும்போது யார் அப்படிங்கிறத நம்ம வச்சு நம்ம பார்க்கலாம். சரியா? அங்க 3 பேரை குறித்து நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப மோசேயை வந்து தேவன் அழைக்கிறாரு. நான் பொதுவா சொல்றேன், தேவன் அழைச்சாரு. அப்புறம் அவர் தடுமாறுறாரு. ஐயோ, நான் திக்குவாயி மந்த புத்தி, நான் போக முடியாது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுப்பா, உனக்கு சகோதரன் நான் ஏற்பாடு பண்றேன். யாருங்க? யார் வர்றா? மோசேயுடைய சகோதரன் துணைக்கு ஆரோன் வருவான். அவன் உன்னுடைய வாயாக இருந்து அவன் சொல்றதெல்லாம் சொல்லுவான். நீ திக்குவாயின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திக்குவாயின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம உண்மையிலே திக்குவாய் அந்த வியாதி கொண்டவர்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? ஏன் அவர் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் ஏன் சொல்றோம்?
அவர் எகிப்துல அங்க அரண்மனையில இருந்த ஒரு இளவரசனை போல வாழ்ந்தவர் தான் மோசே இல்லையா? ஒரு கொலையை செஞ்சுட்டு ஓடி வந்தார் மீதியான் தேசத்துக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி திக்குவாயின்னு சொல்றாரு? திக்குவாயினா திக்கி திக்கி பேசுவாங்க, அந்த அர்த்தம் இல்ல. இல்ல, உண்மையிலே அவருக்கு திக்குவாயி மந்த நாவும் கொண்டவர். என்ன அப்படின்னா, அங்கிருந்து வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. எகிப்திலிருந்து இருந்து புறப்பட்டு மீதியான் தேசத்துக்கு வந்து 40 ஆண்டு காலங்கள் மாமாவுடைய வீட்டுல வேலை செய்து கொண்டு திருமணம் செய்து கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு விட்டார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய மோசே, அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேசிருக்கலாம், லத்தீன் பேசிருக்கலாம், ஹீப்ரு பேசிருக்கலாம், தமிழ் பேசிருக்கலாம். ஆனா இப்ப ஆடு மேய்க்கும் போது ஒரே பாஷை தான். என்னதுங்க? இதே ஒரு நாள் 2 நாள் 4 நாள் இல்ல, 40 வருஷம் அவர் படித்த அந்த அறிவு, கல்வி, கேள்விகளில் சிறந்த அந்த ஞானம் எல்லாம் போச்சு. 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மாடு மேய்த்து கொண்டு, ஒழுங்கா பேச தெரியல, கரெக்டா என்ன வார்த்தை சொல்றதுங்கிறது தெரியல. அதனாலதான் அவர் சொல்றாரு, எனக்கு திக்குவாயி, நான் என்னால ராஜாட்ட பேச முடியாது. ஒரு காலத்துல ராஜாவை பார்த்து சொடக்கு விட்டு கூப்பிட்டாரு நம்பாது, இப்ப வந்து அந்த இதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத, ஆரோனை உன்னை அனுப்புறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு. இப்ப நீர் தான் என்னை அனுப்பிட வந்து நீதான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது 6வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கும் போது 2வது வசனம், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. சரியா? அப்ப தேவன், நீங்க யாரு, உங்க பேர் என்ன, நான் எப்படி போய் இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் யெகோவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் சொல்லுகிறார் அப்படிங்கறத நமக்கு அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி தெளிவாக அவர் தன்னுடைய பெயரையும் சொல்லி அவர் அங்கே மோசேயை அனுப்புகிறார். அங்க பார்வோன்ட்ட போறாரு. பார்வோன் கடினமானது இருதயம் உள்ளவனாக இருக்காரு. 10 வாதைகள் அனுமதிக்கப்படுகிறது. 10வது வாதை தான் தலைச்சனுடைய சங்காரம். பஸ்கா பண்டிகை நடக்குது. பஸ்கா பண்டிகை முடிஞ்சோன்னு இப்ப ஜனங்கள் புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறார். சரிங்களா? இப்ப இதுதான் எகிப்துல என்ன நடந்தது என்பதற்கான காரணம். இப்ப எவ்வளவு பேர் புறப்படுறாங்க? 12வது அதிகாரம் 37வது வசனம். 12:37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா 6,03,550 பேர். 6,03,550 பேர். இது எங்க இருக்குது பிரதர்? என்னாகமம் 2:32 நீங்க எழுதிக்கலாம். என்னாகமம் 2:32. 6,03,550 பேர் ஆண்கள் மாத்திரமே. புருஷர்கள் அப்படின்னா ஆண்கள் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அங்க கணக்கு எழுதுவாங்க. என்னாகமம் 2:32. 6,03,550 பேர் புறப்பட்டாங்க அப்படின்னு தெளிவா அங்க சொல்லப்படுகிறது. இப்ப இவர்கள் ஒரு குடும்பத்துல 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏறக்குறைய 6 லட்சம் பேர்னா, ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் வைங்க, அப்ப எத்தனை லட்சம் வந்துருக்கும்? ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம், ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை லட்சம் வந்துருக்கும்? 6 5 30, ஏறக்குறைய 30 லட்சம் பேர். சோ 20 லட்சத்துல இருந்து 30 லட்சம். ஒரு குடும்பத்துக்கு 5ங்கிறது குறைஞ்ச கணக்கு சொல்றோம் இல்லையா? அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு 5 பேர் ஒரு குடும்பத்துக்கு வைத்துக் கொண்டோம் என்று சொன்னாலே 30 லட்சம் பேர் அவங்க வந்து எகிப்தில் இருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அங்க பார்த்தோம். சரியா? அப்ப 15ஆம் தேதி அவர்கள் புறப்படுறாங்க. சரி, இப்ப இவங்க எங்க இருந்து புறப்படுறாங்க? அவங்க புறப்பட்ட இடம் எந்த ஊரு? ராம்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டணம். இப்ப நீங்க மேப் பாருங்க. இந்த ராம்சேஸ் எங்க இருக்கு? இதுதான் எகிப்து. இதுல இந்த ராம்சேஸ் நீங்க போட்டிருக்கீங்களா? சுக்கோத், இதுதான் ராம்சேஸ். ராமிசேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இங்க இருந்து தான் அவங்க புறப்படுறாங்க. அவங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் வந்து எகிப்து. நீங்க அந்த படத்துக்கு மேல அங்க போட்டிருக்கு மேல ஈஜிப்ட்ல இருக்கு, அதான் எகிப்து. சோ எகிப்துல அவங்க புறப்பட்ட இடம் வந்து ராம்சேஸ், முதல் இடம். சரியா? ராம்சேஸ் அங்க இருந்து அவங்க புறப்படுறாங்க. இந்த ராம்சேஸ் வந்து இவர்கள் கட்டின ஊர், இஸ்ரேலர்கள் கட்டின ஊர் தான் ராம்சேஸும் பித்தோம். இந்த ஊர்ல இருந்து தான் அவங்க புறப்படுறாங்க. சரிங்களா? இங்க இருந்து அவங்க புறப்படுறாங்க. சரி, இப்ப நாம சேர்ந்து அவங்களோட புறப்படுவோம். எத்தனை வருஷம் பிரயாணம்?
40 வருஷம். இந்த ராம்சேஸ்ல இருந்து கானான் வரைக்கும் எங்க இருக்கு? கானான் இங்க இருக்கு பாருங்க. எங்க போய் சேருதோ அங்கதான். மேல இருக்கா கானான்? கேனன் இருக்கா? CANAN. இதுதான் கானான். இப்ப இந்த கானான் இதுதான் பாருங்க அந்த மேப்ல. இதான் அங்க இருந்து புறப்பட்டு இங்க வந்து சேர்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க இருந்து புறப்படுறாங்க, இப்படியே வந்து கடைசியில் இங்க வந்து அவங்க சேர்றாங்க. இதுதான் வந்து கானான். இந்த கானான் இப்ப அங்க இருந்து இங்க வந்து சேர்றதுக்கு மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர்னா 300 கிலோமீட்டர். ராம்சேஸ்ல இருந்து கானானுக்கு 300 கிலோமீட்டர். 300 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துல அல்லது எவ்வளவு நாள்ல போய் சேரலாம்? கார்ல போறா எவ்வளவு நாள்ல போய் சேரும்? ஒரு 7 நாள் 8 நாள். கார் போனா 5-6 நாளா? 5-6 ஹவர்ல போய் 5-6 ஹவர்ல போயிடும். 300 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னா ஒரு 5 மணி நேரத்துல போயிடலாம் கார்ல. அப்படிங்கும் போது 300னா என்ன, இங்க இருந்து திருச்சி தூரம் வருமா? அவ்வளவுதான். சோ நீங்க வந்து அது கார்ல வந்து போறதா இருந்தா 3 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்னு போகலாம். நடந்து போறதா இருந்தா ஒரு 6 நாள் 7 நாள். 6 நாள் குறைந்தபட்சம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர்? 50 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர். கார்ல சகல இங்க காஞ்சிபுரத்துக்கு ஒரு நாள் போயிடலாமா? முடியாது. எனக்கு தெரியாது. போன போயிடலாம். பிபி சுந்தரி ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர். வேளாங்கண்ணி போறாங்களா? 7 நாள்ல போயிடும். 5ல இருந்து 6 நாள்ல போயிடும். 6 நாள்ல போயிடும் கம்பல்சரி. சரிங்களா? சார் 50 கிலோமீட்டர். நான் என்ன சொல்றேன், ஒரு 10 கிலோமீட்டர் வைங்களேன். எங்களை மாதிரி ஆளுங்களா ஒரு 10 கிலோமீட்டர், சோம்பேறிகள்லாம் 10 கிலோமீட்டர் வைங்களேன். ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடக்கிறோம். ரெஸ்ட் எடுத்து இப்படி நடக்கிறோம். எத்தனை நாள்? 300 கிலோமீட்டர் எத்தனை நாள்ல போய் சேரும்? 30 நாள்ல போய் சேர்ந்தோம். எங்க இருந்து? ராம்சேஸ்ல இருந்து கானான். ஆனா இவங்க எத்தனை நாள்ல போய் சேர்ந்தாங்க? 40 நாள் கணக்கு இல்ல, 40 வருஷம். 40 ஆண்டு காலங்கள். இவருங்க இங்க இருந்து நேரா இப்படி வர்றதுக்கு பதிலா எங்க போறாங்க? இங்கேயோ போயிட்டு வர்றாங்க. சவுதி அரேபியா சுத்தி போய்க்கிறாங்க. ஆமா, எல்லாம் அப்படி சுத்தி போயிட்டு இப்படி வந்து போறாங்க. 40 ஆண்டு காலங்கள் அவர்கள் சுற்றி வந்தார்கள் அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம். சரியா? 40 ஆண்டுகளில் சுற்றி பார்த்ததனுடைய விளைவு என்னன்னா 40 ஊரை பார்த்துட்டாங்க. ஐயா சொன்ன மாதிரி 40 ஊரை அவங்க பார்த்துட்டாங்க. சுற்றுலா போயிட்டு இப்படி வந்துட்டாங்க. 40 ஊர். இப்ப இந்த 40 ஊர்கள்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல பார்க்கிறோம். அது நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுமோ 33வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 1ல இருந்து 5 வரை. பாருங்க. அங்க ராம்சேஸ்ல இருந்து இப்படியே வந்துட்டீங்கன்னா வந்துடலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இப்படி போறாங்க, இப்படி வழிநடத்தப்படுகிறாங்க இல்லையா? 2 விதமான பயணம் இருக்குது. ஆனால் இவர்கள் அந்த கீழ் வழியாக அப்படி வந்து அவங்க போறாங்க. நீ வாசிங்க. மோசே ஆரோன் என்பவருடைய கையின் கீழ் தங்கள் சேனையின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் இருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன. 1 முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேஸை விட்டு புறப்பட்டார்கள். அது முதலாவது மாதம் நிசான். வெரி குட். நிசான் மாதம். இந்த மாதம் உங்களுக்கு முதலாவது மாதமாய் இருப்பதாக, இது வருடத்தின் பிரதான மாதமாகவும் இருப்பதாக. முதலாவது மாதம் பிரதான மாதம். பிரதானனா முக்கியமானது. முதலாவது மாதம் தான் ஃபர்ஸ்ட் மந்த். அப்ப எதுனா நிசான் மாதம் அல்லது ஆபிக் மாதம்னு 2 பேர் பார்த்தோம். அந்த நிசான் மாதம் முதலாம் மாதம் எத்தனாம் தேதி சார்? 15ஆம் தேதி அவங்க புறப்படுறாங்க. 14ஆம் தேதி தான் பஸ்கா. அப்ப இரவு அடிச்சு சாப்பிடுறாங்க. காலையில 15ஆம் தேதி அவங்க புறப்படுகிறார்கள். எங்க இருந்து புறப்படுறாங்க? ராம்சேஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அவங்க புறப்படுறாங்க. முதல் இடம் நம்பர் 1 போட்டுக்கோங்க. ராம்சேஸ். அவங்க புறப்பட்ட இடம் ராம்சேஸ். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். பின்பு இஸ்ரவேல் புத்திரர்
ராமசேசிலிருந்து புறப்பட்டு ராமசேசே என்கிற அந்த முதல் இடத்திலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். இரண்டாவது இடம் அவர்கள் போய் சேர்ந்த இரண்டாவது இடம் தான் சுக்கோத். அந்த மேப்ல போட்டு சுக்கோத் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ராம்சேஸ்ல இருந்து அவங்க புறப்பட்ட இடம், ராமசேஸ்ல இருந்து இரண்டாவதாக போய் சேர்ந்ததான் சுக்கோத் என்கிற இடம். சரிங்களா? அந்த மேப்ல அதை பார்க்கணும், ரவுண்ட் ரவுண்டா போட்டு. இது ஒண்ணு, இது ரெண்டு, சுக்கோத். சரிங்களா? சுக்கோத் என்கிற இடத்துல பாளையம் இறக்குகிறார்கள். இரண்டாவது இடம். ரைட். இப்ப அவங்க அடுத்து மூணாவது அவங்க எங்க போறாங்க? 6வது வசனம், 6ல இருந்து தொடர்ந்து. சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் இரண்டாவது சுக்கோத்துல இருந்து அவங்க புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். மூன்றாவது இடம் ஏத்தான். அந்த இருக்கு பாருங்க, ஏத்தான் என்கிற இடத்துல பாளையம் இறங்குகிறார்கள். ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் சேபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்கோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். ஈரோத் பள்ளத்தாக்கு, பிகாகோரோத், ஈரோத் என்ற பள்ளத்தாக்குல இறங்கி அடுத்து மிக்தோர்ங்கிற இடத்துல அவங்க பாளையம் இறங்குறாங்க. பாளையம் இறங்குறான்னு என்ன அர்த்தம்? டென்ட் அடிச்சு தங்குறாங்க, கூடாரம் வச்சு அவங்க தங்கி இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன அடையாளம்? மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். ரெண்டு ஸ்தம்பமா? ஒரே தனித்தனி. ரெண்டு ஸ்தம்பமா ஒரே ஸ்தம்பமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது, அக்னி ஸ்தம்பம் ரெண்டு ஸ்தம்பமா? ஒரே ஸ்தம்பம், ஒரே மேகம். பகல்ல அது மேகம் நமக்கு நிழலாக இருக்குது, இரவிலே அது நெருப்பு தருகிறது, லைட். அவ்வளவுதான். அக்னி ஸ்தம்பம்னா என்ன அர்த்தம்னா நெருப்பு, வெளிச்சத்தை தருகிறது. அவங்க புறப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. மேகம் மூவ் ஆயிடுச்சுன்னா, நகர ஆரம்பிச்சிருச்சுன்னா இவங்களும் நகர வேண்டும் என்ற அர்த்தம். இதுதான் அடையாளம். அவ்வளவு பேருக்கும் புறப்படுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள். அதனால மேகத்தை அடையாளமாக வைக்கிறார்கள், நமக்கு தெரிந்த காரியம். சரி, இப்ப அவங்க மிக்தோலுக்கு போறாங்க. அடுத்து ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்தரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். சமுத்திரத்தின் வழியாக போறாங்க. மிக்தோல்ல இருந்து பார்த்து சொன்னா சமுத்திரத்தின் வழியாக, செங்கடல் பார்க்க ப்ளூ கலர்ல இருக்கும், ஆனா செங்கடல். இதை கிராஸ் பண்ணிட்டு அவங்க எங்க வர்றாங்க? மாராவின் நீரை மதுரமாக மாற பண்ணினார். சோ அது மாராவுக்கு வருகிறார்கள். மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும். மாராவிலிருந்து அடுத்தவங்க வந்து இடம் என்னங்க? ஏலிம். 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார்கள். ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். அப்ப ஏலிமிலிருந்து அவங்க புறப்பட்டது சிவந்த சமுத்திரத்தின் அருகே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். ஏலிங்கிற ஊரு இங்க எங்கேயோ அவங்க தங்கி இருக்கணும். சரியா? இங்க ரெபிதீனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க வந்து அவங்க தங்கி இருக்கிறாங்க. இப்ப செங்கடலுக்கு பக்கத்துல அவங்க வந்து தங்கி இருக்கிறாங்க, டுவர்ட்ஸ் ரெட் சி, செங்கடல். இப்ப செங்கடல்ல என்ன நடந்ததுலாம் நமக்கு தெரியும் இல்லையா? மோசையை கொண்டு அவர் நடத்தின பெரிய அற்புதம் செங்கடல். இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் இருந்த மிகப்பெரிய அற்புதமாக இது சொல்லப்படுகிறது. வேத அறிஞர்களால் சொல்லப்படுகிறது. செங்கடல் இரண்டாக விளம்பப்படுகிற ஒரு காரியம் தான் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இப்ப இதெல்லாம் நடக்குது. இப்ப இது நடந்து முடிஞ்சோன்னு அவங்க என்ன பண்றாங்க? செங்கடல் அந்த பகுதியில இருந்து அவங்க அடுத்து எங்க போறாங்க? 11வது வசனம். சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீன் வனாந்தரம் என்கிற அந்த வனாந்தரத்துக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க? பாளையம் இறங்குறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். சரியா? அது கீழே இருக்குது டெசர்ட். வனாந்தரம்னா டெசர்ட், பாலைவனம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த வனாந்தரத்தின் மேல அவங்க வந்து அங்க இருக்கிறாங்க. அப்ப என்ன தேதி அப்படின்னா யாத்திராமம் 16 வாங்க, 33 அப்படியே கையில வச்சுக்கோங்க. யாத்திராமம் 16 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். 2ஆம் மாதம் 15ஆம் தேதி அவங்க வந்து சேர்ந்த இடம் எந்த இடங்க? சீன் வனாந்தரத்துல வந்து சேர்ந்தது 2ஆம் மாதம். 1வது மாதம் அங்க நிசான் மாதம் பார்த்தோம், அவங்க 15ஆம் தேதி புறப்படுறாங்க. இப்ப 2ஆம் மாதம் 15ஆம் தேதி அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 மாதம் பயணம் முடிஞ்சிருச்சு.
1 மாத பயணம். ராம்சேஸ்ல ஆரம்பித்த பயணம் இப்ப சீன் வனாந்தரத்துல வந்து சேர்ந்தோம்னா கரெக்டா 1 மாதம் காலக்கணக்கு முடிஞ்சிருச்சு. 1 மாசம் முடிஞ்சு சீன் வனாந்தரத்துல வராங்க. சரி, இப்ப சீன் வனாந்தரத்துல இருந்து அவங்க அடுத்து எங்க போறாங்க அப்படிங்கிறது 12ல இருந்து 15 வரைக்கும் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சீனாய் வனாந்தரத்துக்கு போறாங்க. 12ல இருந்து 15 வரை நீங்க பாத்தீங்கன்னா சீனாய் வனாந்தரத்துக்கு போறாங்க. சீனாய் வனாந்தரம் மிக முக்கியமான ஒரு வனாந்தரம் இல்லையா? நீங்க அந்த படத்துல பார்த்தாலே தெரியும், மேப்ல. அங்கதான் நீங்க சீனாய் வனாந்தரத்துல என்ன நடந்தது, மிக முக்கியமானதாக நடந்த ஒரு விஷயம் என்னது? இது என்னது? கட்டளை. 10 கட்டளைகள், கற்பலகைகள். தேவன் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த கற்பலகைகள் அங்கதான் அந்த சீனாய் வனாந்தரத்துல வந்து அங்கே கிடைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 10 கட்டளைகள் அங்கேதான் முதல்ல கடவுள் கட்டளைகளை கொடுக்கிறார். அடுத்து பொருள் கன்று குட்டியை அவர்கள் இதுதான் எங்களை வழிநடத்தினது என்று வணங்கினதோ அதுதான் சிலை வழிபாடு அங்கதான் ஆரம்பிச்சிச்சு இஸ்ரேலர்கள். சோ சீனாய் வனாந்தரத்தில் நடந்தது. 10 கட்டளைகள் பெற்ற ஒரு இடம், பொன் கன்றுக்குட்டியை வணங்கின அந்த இடம். அடுத்து மன்னாவும் காடையும் அதற்கு பின்னால் கொடுக்கப்பட ஆரம்பிக்குது. என்னாகும் 11வது அதிகாரம் 33ல இருந்து 34 நீங்க வாசித்து பாருங்க. என்னாகும் 11 33 34. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையாய் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டார். கிப்ரோத் அத்தாவா சீனாய் வனாந்தரத்துல சாப்பாட்டு பிரியர்கள். அவங்கள என்னதான் பண்ணாலும் வந்து திருப்திப்படுத்த முடியல. அதனால என்ன பண்றாரு, போடுறா அப்படின்ட்டாரு. போட்டாங்க, இறந்து போனாங்க. அங்க அவர்களை பூரா அடக்க பண்றாங்க. அதனால அது பேர் கிப்ரோத் அத்தாவா என்று அந்த பகுதிக்கு பெயர் வைக்கப்படுகிறது. இப்ப அந்த சீனாய் வனாந்தரத்துல அவர்கள் வந்து அடக்கம் பண்ண போறாங்க. இவங்க திரும்ப அங்கிருந்து புறப்படுறாங்க. எங்க இருக்கிறாங்க? இப்ப சீனாய் வனாந்தரத்துல இருந்து அவங்க அங்க புறப்படுகிறார்கள் அப்படிங்கறத அங்க நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து அவங்க எங்க வர்றாங்க பாருங்க. 10வது அதிகாரம் என்னாகும் 10, 11, 12. 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. இப்ப அங்க சீனாய் வனாந்தரத்துல வந்து தங்கினவங்க இப்ப எவ்வளவு நாள் அங்க இருக்கிறாங்கன்னா 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்கிறாங்க. எங்கேயுமே நகரல. மேகம் நகரம் 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் நகரவே இல்லை. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அங்க நடக்கணும். சீனாய் வனாந்தரத்துலதான் மோசே 40 நாள் மலை மேல ஏறி போயிட்டு வர்றாரு இல்லையா? அங்க எல்லாம் நடக்குது. அப்ப அதெல்லாம் நடக்கும்போது அங்க ரொம்ப நாட்களாக, நீண்ட நாட்களாக தங்கி இருந்த ஒரு இடம் தான் சீனாய் வனாந்தரம். அப்ப 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி வரை அவர்கள் அங்கதான் இருக்கிறாங்க. அப்பதான் அன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா மேகம் நகர ஆரம்பிக்குது. அப்படா மேகம் நகர்றா எந்திரான்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுப்பி விட்டு இப்ப அதுல இருந்து அவங்க புறப்பட்டு போகிற இடம் என்ன இடம்? பாரான் வனாந்தரம். 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா பாரான் வனாந்தரத்தில் அந்த மேகம் தங்கிற்று. சரிங்களா? பாரான் வனாந்தரத்திலே அந்த மேகம் தங்கிற்று அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்க அங்க தங்குறாங்க, பாரான்ல அவங்க தங்குறாங்க அப்படிங்கறது பாக்குறோம். சரியா? இந்த பாரானுக்கு இன்னொரு பேர் தான் காதேஷ் பர்னேயா அப்படின்னு ஒரு ஊர். காதேஷ் பர்னேயா. சரிங்களா? பாதாம் வனாந்தரத்துல காதேஷ் பர்னேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா? சோ அதான் அந்த இடத்துல. இந்த காதேஷ் பர்னேயா இடத்துல அவங்க சீனாய் மலையிலிருந்து புறப்பட்டு வந்தவங்க தான். அங்க இருந்து கானானை வேவு பார்ப்பதற்காக இவர் வந்து என்ன பண்றாரு, மோசே ஜனங்களை அனுப்புறாரு இல்லையா? கானானை போய் வேவு பார்த்துட்டு வாங்க, நமக்கு கிடைக்குமா என்னதான். இந்த ப்ளூ கலர்ல இதான் கானா. இப்ப இந்த ஓரத்துல தங்கி இருந்து போய் பார்த்துட்டு வாங்க, அந்த ஊர் எப்படிப்பட்டது, நம்ம போகலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மோசே வந்து இவர்களை அனுப்புறார். கானானை வேவு பார்க்கிற ஒரு நிலை அந்த இடத்துல காதேஷ் பர்னேயா நடக்குது. என்ன ஆகும்? 13வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி. அப்ப கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. இப்போ ஒரு கூட்ட ஜனம் போகுது இல்லையா? யோசுவா தலைமையில போய் கானானை போய் நாங்க பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்த்துட்டு வந்து மோசேட்ட எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பாருங்க. 23வது வசனம் 13, 23. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு
ஒரே குலையில் ஒரு திராட்சை கொடி அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரு திராட்சை கொலையை அறுத்து ஒரு தடியில 2 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. கற்பனை பண்ண முடியுதா? ஒரு திராட்சை கொத்து, அந்த திராட்சை கொலையை அறுத்து அதை ஒரு தடியில, ஒரு நீளமான தடியில நடுவுல கட்டி அந்த தடியை 2 பக்கமும் இங்கிட்டு ஒரு ஆள் தூக்கிட்டு வராங்க. ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வராங்க. அப்ப கானான்னு தேவன் என்ன சொன்னார்? அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு பாத்துக்கீங்களா? ஒரு திராட்சை கொத்தே ஒரு தடியில 2 பேர் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து மோசேட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 23 வாசிக்கிறேன், 25 வாசிக்கிறேன். மாதுளம் பழங்களிலும் 25 அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். சென்று திரும்பினார்கள். 26 பாத்தீங்கன்னா அவங்க அந்த காய் கனிகள் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப 27 பாருங்க. மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் அதனுடைய கனி. இப்ப இவங்க வந்து சொல்றாங்க அது அருமையான தேசம், சூப்பரான ஊருங்க, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான், கர்த்தர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலாம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் பாருங்க 28வது வசனம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளாக இருக்குது. அரணிப்பானா கம்பவுண்ட் சொல்ல கட்டி பயங்கரமா இருக்குதுங்க. அங்கே ஏனோக்கின் குமாரனை பார்க்கிறோம். ஏனோக்கின் குமாரனா யாரு? பெலிஸ்திய வம்சத்தை சேர்ந்தவர்கள் போல ஏனோக்கின் குமார் ராட்சத வம்சம் அங்க இருந்தாங்க. அவங்கள நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அதனால நம்ம அங்க போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 30வது வசனத்துல காலேப் சொல்றாரு. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். பார்த்த குரூப்லயே 2 பிரிவு, ஐயோ அங்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னொரு பிரிவு சொல்றது அங்க போகலாம், அது அருமையான ஊர், கர்த்தர் சொன்னாருன்னா நம்ம சுதந்திரிக்க வைப்பாரு, நம்ம போலாம், அவர் மேல விசுவாசம் கொண்டு போகலாம் என்று சொன்ன ஒரு. சரிங்களா? ஒரே விஷயத்தை தான் பாக்குறாங்க, ஆனா 2 விதமான மனநிலை. சரிங்களா? நம்ம கூட இங்க சப்ஜெக்ட் கேட்டுக்கிட்டே வர்றோம், எந்த மனநிலை 2 விதமான மனநிலை இருக்கும். ஏதோ அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே தாகத்தோடு இந்த மாதிரி மனநிலை இருக்கும். இப்ப இதே போல மோசே வந்து உங்களை அனுப்பும் போது ஒரே குரூப்பா தான் போறாங்க, ஆனா திரும்பி வரும்போது 2 குழுவா பிரிக்கிறாங்க. 2 விதமான மனநிலையில வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. ஐயோ அங்க போக வேண்டாம் அப்படின்னு, இல்ல அங்க போகலாம். சரிங்களா? அப்ப பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேவன் மேலே விசுவாசம் கொண்டவர்களா இருந்தாங்கன்னா நம்ம போலாம், கர்த்தர் கொடுக்கிற தேசம் சூப்பரான ஊர், நம்ம போலாம், கடவுள் கொடுப்பார் அப்படின்னு விசுவாசம் கொண்டவர்கள். அந்த மாதிரியான குரூப் தான் மோசே தேடுகிறார். அவர்களை நம்பி அங்க கானானுக்கு அவங்க புறப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்படி முறுமுறுத்தவர்கள் எல்லாம் அங்க போக வேணாம் அப்படின்னு சொன்னவர்கள் தான் அங்கே தேவ கோபம் ஏற்படுகிறது, அங்கே அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். 14வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தேவ கோபம் அவர்கள் மீது மூழ்கிறது, அவர்கள் அழிக்கப்படுவாங்க. சரியா? சரி, இப்ப இது கானானுக்கு போற அந்த நேரம். அடுத்து உபாகமம் 2வது அதிகாரம் 14வது வசனம். மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேபாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 38 வருஷமாக அங்கே இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, காதேஸ்ல இருந்து சேரேத்துக்கு 38 வருஷம். அப்ப அவங்க புறப்பட்டது ராம்சேஸ்ல இருந்து புறப்படுறாங்க. இப்ப 38 வருஷமா அவங்க டிராவல் பண்ணிட்டே வர்றாங்க அப்படிங்கறத அங்க பார்க்கிறோம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா மோசேயோடைய பிரசங்கம், கடைசி பிரசங்கம், உபாகமம் 1:1-2. சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவில் இருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் இசாக்காவுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமமான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள் ஆவன. இப்ப மோசேக்கு ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ உள்ள போக மாட்ட,
நீ இங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டேன்னு சொன்னோம்னா கடைசி பிரசங்கத்தை மோசே அவர் சொல்றாரு. அந்த முதல் அதிகாரம் முழுக்க அவர் பேசின காரியங்கள், கடைசியா ஒரு வாய்ப்பு. அப்ப ஜனங்களை சரியா வழி நடந்துட்டு அவர் என்ன பண்றாரு, அவரு இறக்குறார், மோசே இறக்குறார் அப்படிங்கிறத அங்க நம்ம பார்க்கிறோம். மோசே இறக்குறதை குறித்து உபாகமம் 34வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல சொல்லப்பட்டு நீங்க எழுதிக்கணும். சரியா? உபாகமம் 34, 6, 7. சரி, இப்ப அதுக்கு முன்னாடி ஆரோனும் மரிச்சிடுறாரு. என்னாகும் 20-28ல ஆரோனும் இறந்துடுறாரு. இப்ப மோசேயும் இறந்துடுறாரு, ஆரோனும் இறந்துடுறாரு. அடுத்து ஜனங்களை யார் வழி நடத்துறது? யோசுவா வழி நடத்தாரு. சரியா? இப்ப யோசுவாவின் புத்தகம் வருது. உபாகம் முடிஞ்சோடனே யோசுவாவின் புத்தகம் இல்லையா? உபாகமத்துல கடைசி அதிகாரத்துல மோசே இறக்கிறார். மோசேயை கர்த்தரை அடக்கம் பண்ணுகிறார். அவருடைய சரீரத்தை குறித்து இந்நாள் வரை ஒருத்தருக்கும் தெரியல. யூதா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா சரீரத்தை குறித்து தர்க்கம் உண்டாயிற்றுன்னு சொல்லிட்டு வாசிக்கும். சாத்தானுக்கும் மிகாயில் தூதனுக்கும் மோசையினுடைய சரீரத்தை குறித்து தர்க்கம், எங்க அடக்கம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கர்த்தரை எடுத்து அவரை மோசையை அடக்கம் பண்ணுகிறார். ஜனங்களை வழிநடத்தின ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய ஒரு தலைவர், ஒரு கிரேட் லீடர். மோசையை இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக சொல்லுவார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர். ஆனால் அவருடைய சில தவறுகளின் நிமித்தமாக அவர் கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ஆகையால் அவரை கர்த்தர் அடக்கம் பண்றார். தேவனே அடக்கம் பண்ணது ஒரே ஒரு நபர் தான், சரிங்களா? மோசே அப்படின்னு சொல்லி. எங்க அவருடைய சரீரம் இருக்கு என்னன்னே தெரியாது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய சரீரம் எங்க இருக்குது தெரியாது. மோசேனுடைய சரீரம் எங்க இருக்குது தெரியாது. அப்ப 2 பேருக்கு ஒற்றுமைகள் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய பார்க்கணும். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக, வலிமை வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தவர் தான் மோசே அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப மோசையுடைய காலம் முடிவடைகிறது, ஆரோனுடைய காலம் முடிவடைகிறது. யோசுவா வழிநடத்த ஆரம்பிக்கிறார். 1வது அதிகாரம் யோசுவா புத்தகம் 11வது வசனம். நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும்படி தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னார். அப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த யோர்தானை கடந்து போய் கானானுக்குள்ள போயிருக்கு. சரியா? கானானுக்குள்ள நீங்க போயிருக்கீங்க, 3 நாள் நீங்க போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதற்கு அடுத்ததாக நடந்த நிகழ்வு தான் அந்த எரிகோவை வேவு பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி. 2வது அதிகாரத்துல இருக்கு இல்லையா? ராகாப் ஸ்திரீ. யோசுவா 2வது அதிகாரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எரிகோவை வேவு பார்த்து ராகாப் ஸ்திரீ அவங்களுக்கு உதவி செய்கிறது, அதெல்லாம் வருது. அடுத்து யோசுவா 3:1 யோர்தான் நதியை கடக்கிறார். நீ வசனம் எழுதி தெரிஞ்ச பகுதி. யோசுவா 3:1 யோர்தான் நதியை கடக்கிறார்கள். கடந்த உடனே அங்க நிறைய ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க இல்லையா? அதான் ஏனோக்கின் புத்திரரை பார்த்தோம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அதனால அந்த பெரிய ஜனக்கூட்டத்தை எதிர்க்கணும். யுத்தம் நடக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த கானான்ல இருந்த மக்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அதை நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, யோசுவாவின் புத்தகம் 12வது அதிகாரம் 1 வசனம். யோசுவா 12:1 யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவங்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சபபூமி எல்லையில் எல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். இப்ப தேசங்களை எல்லாம் சுதந்திரித்து கொள்கிறார். மோசே போலவே யோசுவாவும் என்ன பண்றாரு, இந்த ஜனங்களை வைத்துக் கொண்டு அவர் சுதந்திரிக்கிறாரு, எதிரிகளை வீழ்த்துகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். 11வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ, எப்படி மோசேக்கு கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கும் கட்டளையிட்டார். அப்படியே மோசேயும் யோசுவாவுக்கும் கட்டளையிட்டார். இதுதான் தலைவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குணம். எனக்கு எப்படி கர்த்தர் கட்டளையிடுகிறாரோ அதையே எனக்கு பின்னால் வருகிற அடுத்த தலைவருக்கும் கட்டளையிடுகிறார் இல்லையா, சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப மோசே யோசுவாவுக்கும் கட்டளையிட்டிருந்தார், அப்படியே யோசுவாவும் செய்தார். மோசே எப்படி செய்தாரோ அப்படியே யோசுவாவும் செய்தார். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. அதுதான் சீடத்துவம். சீடத்துவங்கிறது எங்க குரு சொல்லிட்டாரு இதை செய்யணும்னு சொல்லிட்டு அதனால நான் அதை அப்படியே செய்யறேன், அவ்வளவுதான். அழகான ஒரு வசனம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் யோசுவா எதையும் செய்யாமல் விட்டதில்லை. ஏன்ட்ட சொல்லல, இல்ல அவர்கிட்ட தானே சொன்னாரு.
மிரியாம் வணங்குறாங்க இல்லையா, இவரை கூட்டு தான் பேசுவாரா கர்த்தர், எகிட்டெல்லாம் பேச மாட்டாரா? அப்படி பேசவே இல்லை யோசுவா. அதனாலதான் யோசுவா ஒரு மிகப்பெரிய தலைவராக தேவனால் உருவாக்கப்பட்டது. கர்த்தர் மோசேட்ட சொன்னாரு, எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லல. மோசேட்ட சொன்னதை எனக்கு மோசே சொல்லிட்டாரு, இப்ப இதெல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டாருப்பா கர்த்தருக்கு, உடனே நான் அதை செய்கிறேன் என்று யோசுவா செய்து முடித்தார். ஒன்றையும் செய்யாமல் விட்டதில்லை என்று வேதம் சொல்லிவிட்டார். அதனாலதான் அவர் யோசுவா அடுத்த தலைவராக அவர் உருவாகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் மூலம் தெரிந்து கொள்ளும். சரி, இப்ப உள்ள வந்து எல்லாரையும் வீழ்த்துறாங்க, தோற்கடிக்கிறாங்க, யுத்தத்துல தோற்கடிச்சு அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறாங்க. இந்த தேசங்க கானான் என்கிற தேசத்தை அவங்க சுதந்திரிக்கிறாங்க. சுதந்திரிச்சோடனே அந்த தேசம் பங்கு போடப்பட ஆரம்பிக்கிறது. யோசுவா 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனேசேயின் பாதி கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார். மனேசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது. அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். அப்ப பங்கு போட ஆரம்பிக்கிறாங்க. 12 கோத்திரங்களுக்கும் பங்கு இருந்துச்சா? 12 கோத்திரத்துக்கு பங்கு பிரிச்சாங்களா? பிரிச்சாங்களா? ஒரு கோத்திரத்துக்கு பங்கே இல்லை, லேண்டே கிடையாது. யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள். அந்த 12 ஆண் பிள்ளைகள் தான் இஸ்ரேலர்களாக வர்றாங்க. அந்த இஸ்ரேலர்கள் தான் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. மோசே வழிநடத்திட்டு இப்ப கானானுக்கு யோசுவா மூலம் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்ப கானான் அவர்கள் சுதந்திரித்த தேசத்தை அந்த 12 பேரும் பிரிச்சு கொடுக்கணும். யோசுவா தேவன் சொன்னாரு பிரிச்சு கொடுன்னு சொல்லிட்டு 12 பேருக்கு கொடுக்க சொன்னாரா? 12 பேரும் பெற்றுக்கொண்டார்களா அந்த லேண்ட? இல்லை, 11 பேருக்கு தான் பிரித்து கொடுத்தார் யோசுவா. ஏன்னா தேவன் சொன்னாரு 11 கோத்திரத்துக்கு தான் நீ கொடுக்கணும், ஒரு கோத்திரத்துக்கு நீ லேண்ட கொடுக்க கூடாது, சொத்து கொடுக்க கூடாது. லேவி கோத்திரத்துக்கு சொத்து கிடையாது. எந்த கோத்திரத்துக்கு? லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரம் என்ன வேலை செஞ்சு தெரியுமா? ஊழிய வேலை செஞ்சிச்சு. ஊழிய வேலை செய்யறவங்களுக்கு சொத்து கிடையாது. இந்த உலகத்துக்குரிய சொத்து கிடையாது, லேண்ட் கிடையாது. யார் சொன்னது? யார் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க. தேவன் சொன்னார் 11 கோத்திரத்துக்கு நீ பிரிச்சு கொடு, லேவி கோத்திரத்துக்கு பிரிச்சு கொடுக்காத. ஏன்னா லேவி கோத்திரத்துக்கு ஒரு சொத்தை நான் கொடுக்க போறேன். அந்த சொத்துடைய பேர் என்ன தெரியுமா? கர்த்தரே என் சொத்து. அவங்களுக்கு நான் தான் சொத்து. ஏன்னா அவர்கள் என்னுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆசரிப்பு கூடார ஊழியத்தை எல்லாம் செய்கிறது லேவி கோத்திரம் தான். பாத்திரம் தூக்குறது, பாத்திரம் கழுவுறது, கோயில் கட்டுறது, பலி செலுத்துறது எல்லாம் லேவி கோத்திரத்தினுடைய வேலை. அவர்கள் வந்து நீங்க லேண்ட வாங்கிக்கிட்டு விவசாயம் பண்ண போறேன், நான் இப்பதான் விதைச்சிருக்கிறேன், நான் நீர் பாய்க்கணும், நெல்லு அறுவடை செய்யணும் அப்படின்னு அங்க போனாங்கன்னா இங்க கோயில் வேலை, ஊழிய வேலையெல்லாம் அது பாட்டுக்கு கிடக்கும். சரிங்களா? அதனால் இவர்களுக்கு பூமியில பங்கு கிடையாது. நான் பார்த்துக்கிறேன், பரலோகத்தில் நான் பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேவி கோத்திரத்துக்கு பங்கு நீ லேண்ட பிரிக்கும் போது கொடுக்காதுன்னு சொல்றாரு. இப்ப அந்த கோத்திரம் எப்படி சாப்பிடுவ? சரி, அந்த கோத்திரத்துக்கு லேண்டு கொடுக்கல. மற்ற 11 கோத்திரமும் லேண்டு பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிச்சுக்கிட்டு அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க குடும்பமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ ஆரம்பிச்சாங்க. இப்ப லேவி கோத்திரத்துக்கு வேலையே இல்லை, வருமானம் இல்லை. அப்ப எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பிட்டாங்க, திருப்தியா சாப்பிட்டாங்க. அப்பதான் தேவன் ஒரு விஷயத்த சொல்றாரு, தசமபாகம் என்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. தசமபாகம் எதுக்குன்னா, லேவி கோத்திரம் ஊழிய வேலையை செய்யும். அவங்க இந்த உலகத்தினுடைய வேலையை செய்ய மாட்டாங்க, லேண்டு விவசாயம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த வேலையை அவங்க பார்த்தாங்கன்னா என்னுடைய வேலையை அவங்க விட்டுருவாங்க, செய்ய முடியாது. அதனால இந்த வேலையை அவங்க பண்ணட்டும். அப்ப அவங்களுக்கு எப்படி சாப்பாடு? நீங்க என்ன பண்ணுங்க, 11 கோத்திரமும் லேண்ட பிரிச்சிங்க இல்லையா, இந்த 11 கோத்திரமும் உங்கள் நிலத்தில் விளைகிற விளைச்சலில் இருந்து 10ல் ஒரு பங்கு நீங்க அவங்களுக்கு கொடுங்க, லேவி கோத்திரத்துக்கு கொடுங்க. அதுதான் 10ல் ஒரு பங்கு தசமபாகம். இது லேவி கோத்திரத்துக்கு இல்ல, அவர்கள் என்னுடைய வேலையை செய்யற அப்படின்னாலே என்னை கனப்படுத்தி நீங்க கொடுக்கணும் அவங்களுக்கு. சரிங்களா? என்னை கனப்படுத்தும் விதமாக நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். நான் கொடுக்க சொல்லிட்டு நீங்க கொடுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் வந்து லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை, ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கரெக்டான? ஏன்னா
அறுவடை வேலை அது இதுன்னு பார்த்துட்டாங்கன்னா ஊழிய வேலையை செய்ய முடியாது. அதனாலதான் இது நம்ம நாட்டில் கூட இந்த வர்ணாசிரம தர்மம்னு இருக்கு. 5 ஜாதிகள் ஆரம்ப காலத்தில் ஆரியர்கள், திராவிடர்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அப்ப தலையிலிருந்து பிரம்மாவுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் யார் அப்படின்னா பிராமணர்கள். பிரம்மாவுடைய தோல்ல இருந்து பிறந்தவங்கலாம் சத்திரியர்கள். பிரம்மாவுடைய இடுப்புல இருந்து பிறந்தவங்கலாம் பார்த்தோம்னா வைசியர்கள். பிரம்மாவுடைய கால் பாதத்திலிருந்து பிறந்தவங்க சூத்திரர்கள். பிரம்மா படைக்காத ஒரு ஜனம் பஞ்சமாஸ். இப்படி இந்த ஜாதிகள் வருவதற்கு முன்னாடி ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்து மனு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல கொண்டு வந்து மனுஸ்மிருதி அந்த புத்தகத்தின் படி இவங்க சொல்ல ஆரம்பிச்சு இவங்க உள்ள இந்தியாவுக்குள்ள வராங்க. இப்படிதான் ஜாதி வந்துச்சு. அப்ப அவங்க 5 பிரிவா பிரிச்சுக்கிறாங்க. பிரம்மாவுடைய தலையிலிருந்து பிறந்தவங்க பிராமின்ஸ், பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி, வைசியர்கள், அது சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், பஞ்சமாசம் அடிமை வேலை செய்யும். ஒண்ணு இல்ல, ஒரு சமுதாய வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த பிராமின்ஸுடைய வேலை என்ன அப்படின்னா கோயில் வேலை, குருவாக இருந்து சொல்லிக் கொடுக்கிற வேலை, கல்வி வேலை. அதனாலதான் அறிவாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை அவங்களுக்கு தான் படிப்பு, அவங்களுக்கு தான் மற்றவங்களாம் படிக்கக்கூடாது ஒரு குரு. சத்திரியர்கள் யாருன்னா தோல் பலம் இருந்தவர்கள், புஜ பலம் பராக்கிறவர்கள், ராஜாக்கள், படை வீரர்கள், தளபதிகள்லாம் சத்திரிய வம்சத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வைசியர்கள் யாருன்னா வியாபாரம் செய்கிறவர்கள். இந்த கால் பாதத்திலிருந்து பிறந்தவங்க யாருன்னா சூத்திரர்கள். இவங்க வந்து அந்த வேலையாட்களாக இருந்தவங்க, வேலையாட்கள். இந்த பஞ்சமாசவங்க அடிமை. இப்ப இதுல இந்த பிராமின்ஸை தவிர வேற யாருமே படிக்கணும். வைசியாஸ் சொல்ற இடுப்புல இருந்து பிறந்தாங்க இல்லையா, இவர்கள் மட்டும்தான் வெளியூருக்கு போய் வியாபாரம் செய்துவிட்டு திரும்பி வராங்க. வேற யாருமே வெளியூர் போகக்கூடாது. மனுஸ்மிருதியினுடைய புத்தகத்தின் அடிப்படையில வெளியூருக்கு யாருமே போகக்கூடாது. வியாபாரிகள் மட்டும் கடல் கடந்து வெளியே போகலாம். ஏன்னா வியாபாரம் பண்ணிட்டு வராங்க அவங்க கடல். ஏன்னா எல்லா பொருட்களும் இந்தியாவில் கிடைக்காது. அவங்க வாங்கிட்டு வரதுக்காக நீ வெளியூர் போயிட்டு வாங்கிட்டு வரலாம். நீங்க நினைச்சு பாருங்க, குருவாக இருக்கிறவர், கோயில பூசாரியா இருக்கிறவர், நான் அமெரிக்காவுக்கு என் பையன் இருக்கேன் அங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் லீவ் போட்டு போனாங்கன்னா என்ன ஆகும்? கோயில் வேலை பூரா நிறுத்தப்படும், ஸ்கூல் வேலையெல்லாம் பாதிக்கப்படும், குருகுல கல்வி முறை. அதனால பிராமின்ஸ் வந்து வெளியே ஊர் போகக்கூடாதுன்னே அந்த சட்டம் சொல்லுது. அதே போல சத்திரியர்கள் வெளிநாடு போக முடியுமா? ஒரு ராஜாவோ ஒரு படை தளபதியோ நான் வெளிநாடு போட்டு வரேன், அமெரிக்கா போட்டு வரேன், சிங்கப்பூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோம்னா நாட்டை தூக்கி போயிருவாங்க. நாட்டுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அது மாதிரி வேலைக்காரர்கள், அடிமைகள், இவங்க யாருமே வெளியோடு போகக்கூடாது ஒரு ரூல். ஏன்னா அவர்கள் வேலை ரொம்ப கஷ்டமாயிருக்கும். ஆனால் வியாபாரிகள் கடையை போட்டுட்டு ஒரு வாரம் நான் போயிட்டு வரேன்னு போயிட்டு வரேன். இதுதான் இங்கேயும் இங்க இருக்கிறதா இங்க வந்தது. அப்ப இது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா லேவி கோத்திரம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, இப்ப பங்கு பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பங்கு பிரித்து அவர்கள் கானானை ஒரு சுதந்திரித்துக் கொண்டு அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார். இப்ப கடைசியா நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா நமக்கு என்ன பாடம், நமது பிரயாணம். ரொம்ப சுருக்கமாக இந்த 40 வருட பிரயாண அனுபவங்களை, அவங்க போன பயணங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். டோட்டலா 40 வருஷம் வனாந்தர பிரயாணம். சரிங்களா? பிரயாண தொடக்கம் அங்க ஆரம்பிக்குது, ராம்சேஸ்ல ஆரம்பிச்சு கடைசியில முடிகிற இடம் எங்க அப்படின்னா கானான்ல முடியுது. கானான்ல முடியுது. 40 வருட வனாந்தர பிரயாணம். நமக்கு என்ன பாடம் அப்படின்னா அங்கே நடந்தது நிழல் அப்படின்னா நமக்கு நிஜம் இருக்கிறது. அப்படியே நமக்கும் இங்க நடக்கிறது நடக்கும். அவர்கள் எங்கிருந்து புறப்பட்டாங்க? எகிப்திலிருந்து புறப்படுறாங்க. கானானுக்குள்ளாக தேவன் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்து வருகிறார். கானானுக்குள்ள போய் சேர்றாங்க. இப்ப அதே போலதான் நாமும் கானானுக்குள்ள புறப்படுறதுக்கு முன்னாடி, கானான் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நாம இருக்கிற இடம் எகிப்து. எகிப்து எதற்கு அடையாளம்னா இந்த உலகம். எகிப்துக்கு எதற்கு அடையாளம்னா இந்த உலகம். எகிப்துல எல்லா விதமான பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், சிலை வழிபாடுகள் எல்லாம் இருந்தது. பார்வோன் தான் அங்க ராஜாவாக இருந்தார். அவர்களுடைய கடவுளுடைய பெயர் ரா காட்னு சொல்லுவோம். ரானா சூரியனை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் தான் எகிப்தியர்கள். அதே போலதான் நம்ம நாட்டில் சூரிய வணக்கம்லாம் இருக்குது. அப்ப இயற்கை வழிபாடையும் சிலை வழிபாடுகளையும் கொண்ட ஒரு இடம் தான் எகிப்து. அது நாம் வாழக்கூடிய வாழ்ந்த ஒரு இடத்துக்கு அடையாளம். நாம் கூட ஒரு காலத்துல சிலை வழிபாட்டுக்காரர்களாக தான் இருந்தோம்.
ஒரு காலத்துல உலகத்திற்கு பின்னே தான் ஓடிக்கொண்டு இருந்தோம். உலகத்துலதான் அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், வியாதிகளுக்கு அடிமையா இருந்தோம், உலகத்தினுடைய இச்சை ஆச பாசங்களுக்கு அடிமையா இருந்தோம் இல்லையா? இப்படி எல்லா காரியங்களும் நம்ம அடிமைத்தனமா இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை அடிமைத்தன வாழ்வை பார்த்துட்டு அப்படியே நாசமா போங்கன்னு விடல. கானானுக்கு புறப்படுவாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்தாரா? எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காரு? கானானுக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று ஒரு விண்ணகத்திலிருந்து ஒரு அழைப்பு, ஒரு கூக்குரல் கேட்டது. நீங்கள் அடிமைத்தன வாழ்வோடு இருந்து விட்டு மண்ணோடு மண்ணாக மக்கி போக வேண்டாம், நான் உங்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்துக்கு நான் அழைத்து போக போகிறேன், புறப்படுறவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் புறப்படுறோம், ஆர்வத்துல புறப்பட்டோம். சரியா? கானான் என்னன்னு தெரியாது, எங்க போறோம் தெரியாது, எவ்வளவு தூரம்ங்கிறது தெரியாது, எப்படி போறோங்கிறது தெரியாது. ஆனால் விசுவாசத்திலே நாம் புறப்பட்டு விட்டோம். இஸ்ரேல் ஜனங்களும் அப்படிதான் விசுவாசத்துல புறப்பட்டாங்க. மோசே என்கிற தலைவர் மூலமா புறப்பட்டாங்க இல்லையா? அப்ப அதே போலதான் நமக்கு ஒரு தலைவரை தேவன் கொடுக்கிறார். தேவன் அங்கே எப்படி மோசே என்கிற ஒரு தலைவர் இஸ்ரேலுக்கு ஜனங்களுக்கு கொடுத்தாரோ, அதே போல புறஜாதிகளாகிய நமக்கு மோசே போல ஒரு தலைவரை தேவன் நமக்கு கொடுத்தார். யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சொல் கேட்டு அதன்படி நடந்தா போதும், நீங்க கானானுக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கறத தேவ கட்டளை. மோசேக்கு விரோதமா முறுமுறுக்க கூடாது. மோசே சொன்னதை அப்படியே கேட்கணும். மோசே உட்காரணும், புறப்படணும் இல்லையா? அதான் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை. அதே போலதான் உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்த ஒரே கட்டளை, அவர் சொல்கிறபடி செய்யும். அதான் கானாவூர்ல மரியாள் வேலைக்காரனை பார்த்து சொல்ற முதல் வரி, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும். அவ்வளவு. கச்சாடியில தண்ணி ஊற்றணும்னு சொன்னாரு, தண்ணி ஊத்துனாங்க, தண்ணீர் திராட்சரசமா மாறிடுச்சு. சொன்னதை செய்யுங்கள், அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யுங்கள் அப்படிங்கிறதா. பார்வோன் யாருக்கு அடையாளம்? எகிப்து உலகத்துக்கு அடையாளம் என்றால் பார்வோன் யாருக்கு அடையாளம்? எகிப்து உலகத்துக்கு அடையாளம் என்றால் எகிப்தை ஆடுகிற பார்வோன் யாருக்கு அடையாளம்? இந்த உலகத்தின் அதிபதி யார்? சாத்தான். மறந்துடக்கூடாது, இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான். இப்ப அந்த பார்வோன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை சந்தோஷமா இருக்க விட்டாரா? வேலையை கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினான் வசனம் பார்த்தோம் இல்லையா? அதே போலதான் இந்த பார்வோனாகிய சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை நம்முடைய ஜீவனையும் கசப்பாக்குற அளவுக்கு வேலைகளை கொடுப்பான், பொறுப்பான், கசக்குவான், புளிவான், எல்லா வேலையும் செய்வான். சரிங்களா? எல்லா விதமான காரியங்களும் வரும். மனம் அடிந்து போகக்கூடிய எல்லா வேலைகளையும் சாத்தான் கொண்டு வருவான். தேவன் சொல்றாரு, கர்த்தருடைய எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் சாத்தான் நம்முடைய மனமடி உண்டாக்குகிற எல்லா வேலையும் செய்யும். சமாதான கொலைச்சலை பண்ணுகிற வேலை எல்லாமே பண்ணும். ஆனா கர்த்தர் சமாதானம் உண்டாக கடவுள்னு சொல்றாரு. தேவனுக்கு விரோதமாக எல்லா காரியத்தையும் அவன் சாத்தான் செய்வான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரியா? சோ அவனுடைய பார்வோனுடைய சேனைகள் என்பது சாத்தானுடைய கூட்டம், அவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஜனங்கள், துன்மார்க்கத்தனங்கள் எல்லாமே வரும் அப்படிங்கிறது. சரி, இப்ப நம்ம புறப்பட்டோம், கஷ்டப்பட்டு பார்வோன்ல இருந்து விடுதலையாகி மோசே என்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம வெளியே வர ஆரம்பிச்சோம். வெளியே வந்தா நிறைய தடைகள் இருக்கு. உதாரணமா செங்கடல் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தடை இருக்கு. அந்த செங்கடல்ல வந்தோடனே தேவன் நம்மை அதிசயமாக நம்மை காப்பாற்றி கூட்டிட்டு வர்றாரு. ஆனால் அந்த சேனைகள், பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் அழிந்து போயின அப்படின்னு பாருங்க. சரியா? அப்போ ஒரே கடல் ஒரு கூட்டத்தை காப்பாற்றுகிறது, ஒரு கூட்டத்தை அழிக்கிறது. இப்ப இந்த செங்கடலில் இறங்கி வருகிற ஒரு காரியம் எதற்கு அடையாளம்? 1 கொரிந்தியர் 10:2. மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஜனங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். வனாந்தர வழியா வந்தவங்க செங்கடலுக்குள்ள நுழையணும். செங்கடல் என்பது ஞானஸ்நானம். இஸ்ரேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் செய்தார்கள் என்கிற வார்த்தை இங்க கொடுக்கப்பட்டது. மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 30 லட்சம் பேர் அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. நேரடியாக விழுந்து மூழ்கி எழுவதல்ல. அங்க சொல்றாங்க அது ஒரு ஞானஸ்நான அடையாளம். ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, ஒரு அடையாளம். அப்ப அங்கதான் பார்வோனுடைய சேனையும் அந்த எகிப்தினுடைய அதிபதி கண்ட்ரோல் அதிகாரம் எல்லாம் மூழ்குது, அழியுது. இப்ப அதே போலதான் நாம் ஞானஸ்நானம் எடுப்பது நமக்குள்ளாக இருந்த அந்த அடிமைத்தன வாழ்க்கை எல்லாம் அழியும். நம்ம ஞானஸ்நானம் எடுத்தாதான் அது அழியும். இந்த உலகத்தினுடைய இச்சைகளில், ஆசாபாசங்கள், பாவங்கள் எல்லாத்துக்கும் அடிமையா இருந்தோம்ல,
அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து நம்ம வெளியே வரணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் செங்கடல் வழியா போகணும். செங்கடல் என்னது? ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்தாதான் அது பாவம். அதனாலதான் பாவ மன்னிப்பின் ஞானஸ்தானம் என்று புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இவங்க புறப்படும் போது ஆட்டுக்குட்டி அடிச்சாங்கன்னு பார்க்க முடியா? ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் இயேசு கிறிஸ்து. நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தை பார்த்துட்டோம். 1 கொரிந்தியர் 10:15 - 17 வரை நீங்க எழுதிக்கணும். அவங்க புறப்படும்னா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டி அடிக்காம ரத்தம் சிந்தாம அவங்களால புறப்படவே முடியாது. கானானுக்குள்ள புறப்படவே முடியாது. ஆட்டுக்குட்டியினுடைய முக்கியத்துவம் முக்கியமானது. ஆட்டுக்குட்டி என்பது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அடிக்கப்படாம, அவர் ரத்தம் சிந்தாம, அதை பயன்படுத்தாம நம்ம கானானுக்குள்ள புறப்படவே முடியாது. எகிப்திலிருந்து புறப்படவே முடியாது. சரிங்களா? அததான் நமக்கு பார்க்கிறோம். சரி, அவங்க நடந்து போகும்போது பாதரட்சை கூட தேயவில்லை, வஸ்திரம் அழுக்காகவில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. உபாகம் 29:5 நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதுல இருக்குது பாதரட்சை தேயவில்லை, வஸ்திரம் அழுக்காகும். நமக்கு பாதரட்சை எது? எபேசியர் 6:15 சுவிசேஷம் சமாதானத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஏற்கனவே பார்த்துட்டோம். எபேசியர் 6:15 பாதரட்சை. வஸ்திரம் வெளிப்படுத்துற விசேஷம் 16:15 நீதியின் வஸ்திரம். பாதரட்சை தேயல, வஸ்திரம் அழுக்காகல, ரொம்ப கரெக்டா அவங்க நடந்துட்டு வராங்க. இவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள் செஞ்சு நடந்துட்டு வந்தோம். ஜனங்கள் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. கரெக்டா? நாமும் கூட பல வேளைகள்ல முறுமுறுப்புகள் இதெல்லாம் வருது. ஏன் 40 வருஷம் சுத்தி வர்றாரு? முறுமுறுப்பு. தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறது, மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறது. என்ன வாழ்க்கை ஒரேதான் இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது. படிக்க மாட்டேங்கிறான், அது பண்ண மாட்டேங்கிறான், இது பண்ண மாட்டேங்கிறான், சாப்பாடு இருக்க மாட்டேங்குது, ஒரே முறுமுறுப்பு. முறுமுறுப்பு பண்ண 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 உங்களுடைய ஆசீர்வாதம் தடையாகிட்டே போகும், சீக்கிரம் கிடைக்காது. அதான் இல்லைங்களா? எதிர்த்தாப்புல பார்த்தோம், ஈஸியா கடந்து வர வேண்டிய ஒரு வேலை அவங்க 40 ஆண்டு காலங்கள் சுத்தி வர்றாங்க. சுற்றி வருவதற்கான மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, அவர்களுடைய பாவங்கள், முறுமுறுப்புகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தல், தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரி, இப்ப மோசை எதோடு புறப்படுறாரு தெரியுமா? மோசை எகிப்தில் ஜனங்கள் எல்லாம் புறப்படுறாங்க இல்லையா கானான். அப்ப மோசை கையில என்ன இருந்தது? கோல் இல்லையா? யாத்திராகமம் 13:18 வாசிங்க. சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அரணிப்பாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனார். மோசே கையில என்ன இருந்ததுன்னா யோசேப்பினுடைய எலும்புகள். ஏன் அப்படின்னா ஆதியாகமம் 50:25 யோசேப்பு சொல்லிட்டாரு, தேவன் நாம் விட்டு வந்த அந்த கானானை நமக்கு திரும்ப தருவார், உங்களுடைய சந்ததி தருவார். அப்ப சந்ததி தரும்போது என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போய் அங்க போய் புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டு யோசேப்பு சொல்லியிருப்பார். அதை நினைவு கூர்ந்து மோசே அவருடைய சரீரத்தை தோண்டி எடுத்து எலும்புகளை எடுத்துக்கொண்டு கானானுக்குள்ள போறார். சரிங்களா? கையில கோல் மாத்திரமல்ல, மோசே யோசேப்பினுடைய எலும்புகளையும் எடுத்துட்டு போய் அவர் அங்கே கானானில் அடக்கம் பண்ணுகிறார். யோசுவா 24:32 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசேப்பினுடைய எலும்புகள் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த எலும்பு எதற்கு அடையாளம்னா ஃபெய்த், விசுவாசம். மோசே சொன்னார் இல்லையா, தேவன் கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு அந்த கானான் தேசத்தை திரும்ப தருவாரு. அப்ப தரும் பொழுது நீங்க கொண்டு போய் என்னுடைய எலும்பை அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. சோ அது விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கு. இந்த தலைவர்கள், 2 பெரும் தலைவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினாங்க. ஒண்ணு மோசேயும் ஆரோன். சரிங்களா? மோசே வந்து யாரு அப்படின்னா ஒரு ராஜாவுக்குரிய தலைவருக்குரிய ஒரு. ஆரோன் யாருக்கு அடையாளம்? ஒரு ஒரு பிரீஸ்ட் இல்லையா, ஆசாரியன். ஆரோன் யாருன்னா ஆசாரியன், மோசே யாருன்னா தலைவர், அரசியல் தலைவர். இப்ப இந்த 2 விதமான பொறுப்புகளும் சேர்ந்தவர் தான் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆரோனும் மோசையுமாக இணைந்தவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 119வது சங்கீதம் 105வது வரி. 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் எப்படி இருந்ததுன்னா கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்கணும். அப்ப மிக அழகாக தேவன் ஜனங்களை நடத்தி வந்தார், நம்மையும் நடத்துவார். இப்ப நம்முடைய பயணம் எங்க இருக்குது?
40 வருடங்கள்ல 40 விதமான இடங்களில் தங்கி தங்கி வந்தாங்க. இப்ப அதே போலதான் நீங்களும் நானும் எகிப்திலிருந்து புறப்பட்டோம்னா கானானுக்கு போய் சேர்ற ஏதோ ஒரு இடத்துல நம்ம தங்கி இருக்கோம். அது எந்த இடம்னு பார்க்கணும். ஒருவேளை மாறாங்கிற இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே கசப்பான இருக்கும். ஒருவேளை கசப்பு சூழ்நிலை வந்துதான் தீரும். ஒரு வாழ்க்கை அந்த கசப்பான ஒரு நேரத்துல ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா கரெக்டா நீங்க மாறாக வந்து சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். எங்க வந்திருக்கீங்க? மாறாக வந்து சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். எந்த பக்கம் போறதே தெரியல, பேசாம இருந்த இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னா எங்க நிக்கிறீங்கன்னு அர்த்தம்? செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்மை சுற்றிலும் கடல் இருக்குது, பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் துரத்திட்டு வர்றாங்க, முன்னேறி போவதற்கான வழியே இல்ல, எல்லா பக்கமும் அடைச்சு கிடக்கிற மாதிரி இருக்குது, வழியே திறக்கலையே அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது. மோசேவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மோசே மெதுவா கையை தூக்கி கோலை உயர்த்தும் போது வழி திறக்கும். சரிங்களா? நாம போய் செங்கடல்ல விழுந்து நான் பாருங்க நான் தாண்டி போயிடுறேன் அப்படின்னா தாண்ட முடியாது, தோண்டணும். அப்புறம் சரிங்களா? அப்ப நாம அந்த இடத்துல அமைதலாக இருக்கணும். மோசேக்கு விரோதமா கூக்குரல் இட்டது போல இஸ்ரேல் ஜனங்கள் கூக்குரல் கூடாது. இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்திலும் நடந்த நிகழ்ச்சிகள் இப்பதான் எங்களுக்கு சத்தியம் கிடைக்க ஆரம்பிக்குது, புதிய புதிய காரியங்களை தேவன் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க அர்த்தம்? எந்த இடத்துல புதிதாக கட்டளை எல்லாம் கொடுக்கிறாரு? சீனாய் வனாந்தரத்துல, சீனாய் மலையில மோசே கட்டளையில வாங்கிக்கிட்டு கொண்டு வந்து ஜனங்களுக்காக கொடுக்க வர்றாரு. இப்ப நீங்க அந்த கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சீனாய் மலை கிட்ட இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜாக்கிரதை, பொன் கண்டுகுட்டி செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்ல. சீனாய் வனாந்தரத்துக்குன்னா கண்ணுக்குட்டி செய்யணும், கவனம். சரிங்களா? அந்த கண்ணுக்குட்டி செய்துட்டு இருந்தீங்கன்னா மோசே வருவாரு, தூக்கி போட்டு உடைச்சிட்டு அவர் வாட்டு போயிடுவார், போங்கப்பா அப்படின்ட்டு. மோசேக்கு தண்டனை இல்லை, இழப்பு வந்து ஜனங்கள் அந்த மாதிரி போயிடும். ஸோ அப்ப அன்பான சகோதரி சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. மிகப்பெரிய பாடம் இது. இதை நான் படிக்கும் போது 40 கிளாஸா எங்களுக்கு எடுத்தாங்க. 40 கிளாஸ், 40 வகுப்புகள். இதை நான் ஒரே வகுப்பா ஒண்ணா சேர்த்து இது தேவன் சித்தமான ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்குது, என்ன காரியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது சும்மா மேப் பார்த்துருந்தா ஸ்லைடா உங்களுக்கு நிறைய காமிக்கல, ஆனா அவ்வளவு பாடங்கள் இருக்கு, அவ்வளவு காரியங்கள் இருக்கு. நேரம் காலம்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால மொத்தமா சேர்ந்து ஒரே 40 வருட ஒரு வகுப்பு. ஒவ்வொரு இடத்துல என்ன நடந்தது, என்ன அர்த்தம், நமக்கு என்ன அர்த்தம், இப்படி பார்க்கணும். அங்க நிழல்னா நமக்கு என்ன பொருள், அங்க நிழல்னா நமக்கு என்ன பொருள், இப்படி ஒவ்வொரு இடமா பார்க்கணும். அப்ப இது போல நாங்க ஒவ்வொருத்தரும் சரியான எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க நிதானிங்க. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், இல்லை என்றால் தண்டனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? கடைசியா 1 கொரிந்தியர் 10:5-12 வரை வாசித்து நிறைவு செய்யும். 10ஆம் அதிகாரம் 5-12. அவர்களில் அதிகமான பேரிட்ட தேவன் பிரியமா இருந்ததில்லை. எவ்வளவு பேர் போய் சேர்ந்தாங்க கடைசியில? கானானுக்கு எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க? 2 பேர் தான் போனாங்க. எத்தனை பேர் புறப்பட்டாங்க எகிப்துல இருந்து? 6 லட்சம் புருஷர்கள், ஏறக்குறைய 30 லட்சம் நம்ம சொல்றோம். எவ்வளவு பேருக்கு கணக்கு தெரியல. 30 லட்சம் பேர் புறப்பட்டாங்க. எங்க போய் சேரணும்னு? கானானுக்கு போய் சேரணும்னு. ஆனா போய் சேர்ந்தது 2 பேர். இவருடைய தவறுகள், பாவங்கள், குறைபாடுகள், குற்றங்கள், முறுமுறுப்புகள், தண்டனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் எல்லாவற்றினாலும் அழிக்கப்படுகிறார். அவர்களே தண்டனையை வர வைத்துக் கொண்டு அவங்க அழிக்கப்படுறாங்க. பிரதர் முன்னாடி தோக்கரில் சொன்னாங்களே, பெரிய பெரிய போதகர்கள்லாம் கடைசி நேரத்துல வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவர்கள் அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்க. கடைசியில 2 பேர் தான் போய் சேர்றாங்க. அதான் வாசகம் கொண்டு வாசகம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. நாமும் இச்சைக்க கூடாது. ஒரு ஆசை, விருப்பம், அங்க போக கூடாது, இங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இங்க விருப்பம், அங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இச்சை அது எதுவாக இருந்தாலும் ஒரு 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 சூழ்நிலை இருக்கு. ஒரு கிளாஸ், இந்த கிளாஸை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது போகலாம், இல்ல வேற எங்கேயாவது போனாங்க இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. அன்பான எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி விட்டு நாம வந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளும் போதுதான் பெரிய ஆசீர்வாதம் வரும். சரிங்களா? பெரிய ஆசீர்வாதம். சோ எந்த நோக்கத்திற்காக நான் அங்க போறேன் அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? அது ரொம்ப மிக முக்கியமானது. அவர்கள் இச்சித்தது போல நாமும்
இச்சிக்க கூடாது. ஜனங்கள் புசிக்கவும் ம். குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் ம். என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளிலே 23,000 பேர் விழுந்து போனார்கள். ஒரே நாள்ல 23,000 பேரை தேவன் கொண்டார். வெட்டிட்டு செத்தாங்க. அதேபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதேபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. வேசித்தனம் அப்படிங்கிறது என்னது? ஒரே கணவர் ஒரே மனைவி இல்லையா? அப்ப கிறிஸ்து நமக்கு கணவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நாம் வேற ஆட்களை வேற காரியங்களை நம்ம கிறிஸ்துவுக்கு வைக்க வேண்டிய இடத்துல வேற யாராவது கொண்டு போய் வச்சாலே அது வேசித்தனமாயிடும் இல்லையா? ஒரு பணத்தை கொண்டு வைக்கிறோம், ஒரு புகழை கொண்டு வைக்கிறோம், ஒரு ஒரு மதிப்பு கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய கணம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம் மதிப்பை நம்ம வேற யாருக்கு கொடுத்தாலும் அது வேசித்தனமா மாறிடும். ஸோ அப்போ அது போல நீங்க மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ ஒரே வழியை நோக்கி போகணும். ஸோ அவர்களில் சிலர் முறுமுறுத்து கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தது போல நீங்களும் பரீட்சை பாருங்க. 11ஆம் வசனம், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவைகளுக்கு சம்பவித்தது. எக்ஸாம்பிள், முன் உதாரணங்களாக அவைகளுக்கு சம்பவித்தது. முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ இதெல்லாம் எச்சரிப்பு அப்படின்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் எச்சரிப்பு. அவர்களுக்கு உதாரணமாக நடந்தது. உலகத்தின் முடிவு காலத்துல நமக்கு இதெல்லாம் எச்சரிப்பு. ஸோ எகிப்திலிருந்து கானானை நோக்கி போவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப அழைக்கப்பட்டவர்கள் நாம இடையில தங்கிராம, இடையில நிறைய பாவங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களையே நம்ம குடியிருந்து விடாம, மேகம் நகரும் போது நாமும் நகருவோம். சரிங்களா? பாளையம் இறங்குங்கன்னு சொன்னா பாளையம் இறங்கணும், பாளையத்திலிருந்து புறப்படுங்கன்னு சொன்னா பாளையத்திலிருந்து புறப்படணும். மோசையை மாத்திரம் பார்த்து விட்டு, மோசையினுடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்து விட்டு நாம் தொடர்ந்து நடந்தோம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக கானானை சென்றடைய முடியும். தேவன் நமக்கு அதற்கு கிருபை தருவாராக. இப்படி இருக்க 12ஆம் வசனம், தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கிறார். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கணும், ஜெபித்து முடிக்கலாம். தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சத்தியத்துல நிற்கிறேன், நான் பெரியவன், நான் ரெவரண்ட், நான் பிஷப்பு, இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் ஒரு தேவனுடைய சமூகத்துல இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. உட்கார்ந்து இருக்கிறவங்க விழுந்து போக மாட்டாங்க, படுத்து இருக்கவங்க விழுந்து போக மாட்டாங்க, முழங்கால நிக்கிறவங்க விழுந்து போக மாட்டாங்க. நிற்கிறேன்னு சொல்றவங்க தான் விழுந்து போவாங்க. அந்த நிற்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் பதவி, பெயர், புகழ் என்கிற இந்த உலகத்தினுடைய மாயை உழுதாக நிற்கிறாங்க. தேவனுடைய கிருபை கேட்போமா? அப்பா, நான் விழுந்து போயிடக்கூடாது, நான் விழுந்து போயிடக்கூடாது, நான் ஒரு பொழுது விழுந்து போயிடக்கூடாது. இந்த புதிய கட்டளைகளை கொடுக்கக்கூடிய, கற்பனைகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த சீனாய் வனாந்தரத்துக்கு அருகே நாங்கள் இருந்திருக்கிறோம், நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாங்கள் புதிதாக உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில உம்முடைய தூதர் மூலமாக கட்டளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், சத்தியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தினது என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக யாரையாவது கொண்டு வந்து வைத்து அந்த நபர்களை நாங்கள் வணங்கி விட்டு, அந்த நபர்களை நாங்கள் உயர்த்தி விட்டு, நாங்கள் தேவனை உயர்த்தாதபடி நாங்கள் போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அந்த சத்தத்தை எங்கள் செவிகளிலே விளப்படினதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, பொன் கன்றுக்குட்டி நாங்க கொடுத்துடக்கூடாது, உருவாக்கி இருக்கக்கூடாது. எங்க கழுத்துல காதுல இருக்கிற நகைகள் எல்லாம் எடுத்து போட்டுதான் கண்ணுக்குட்டியை உருவாக்கணும். கண்ணுக்குட்டியாக இங்க யாரும் உருவாக்க கூடாது. தேவன் மாத்திரம் மகிமைப்படணும், தேவன் மாத்திரம் மகிமைப்படணும். தேவன் எங்களை நடத்தி வந்தவர், எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே என்று யாத்திராகமம் 20:1-2 சொல்லியிருக்கிறேன். 10 கட்டளைகள முதல் கட்டளை அதுதான். உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நாம் தான். அது மோசே கிடையாது, கண்ணுக்குட்டி கிடையாது, எந்த சகோதரன் கிடையாது, எந்த பிரதரும் கிடையாது, யாரும் கிடையாது. தேவன் கொடுத்த சத்தியம், தேவன் கொடுத்த கட்டளைகள், தேவனுக்கு மாத்திரம் மகிமை போகட்டும். அப்ப உமக்கு மாத்திரம் மகிமை, உமக்கு மாத்திரம் மகிமை அப்படின்னு சொல்லி தேவனை ஒப்பு கொடுத்தோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் இரவு பொழுதுக்காக நன்றி 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 செலுத்துகிறோம். இந்த வேளையிலே வனாந்தர பிரயாணத்திலே
உடைய ஜனங்களை பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் நடத்தி வந்ததை நாங்கள் தியானித்தோம் ஐயா. நாங்கள் தியானித்தோம். வெகு சுருக்கமாக நாங்கள் பார்த்த இந்த சத்தியம் இது எங்களுக்கு பிரயோஜனமாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு ஏதுவாக இருக்கிறதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஐயா. நாங்களும் எகிப்திலிருந்து புறப்பட்டிருக்கிறோம், கானானுக்கு போவதற்காக புறப்பட்டிருக்கிறோம் அப்பா. எங்களை நீர்தான் அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீர்தான் அழைத்து வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற மோசேக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆரோனுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற யோசுவாவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிரியாவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா தேவ பக்தி உள்ள மனிதர்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. மோசே மூலமாக என்னை வழிநடத்த ஆரம்பித்திருக்கிறேன். ஒரு புதிய சத்தியத்திற்குள்ளாக என்னை வழிநடத்த ஆரம்பித்திருக்கிறேன். ஒரு புதிய எழுப்புதலை எங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் எல்லோரும் கானானுக்குள்ள போக வேண்டும் என்பதுதான் உங்களுடைய சித்தம். கானானுக்குள்ள போக வேண்டும் என்பது உங்களுடைய சித்தம். உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். உங்களுடைய சித்தம் எங்களுக்குள்ளாக நிறைவேறட்டும். இந்த பகுதியிலே நிறைவேற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளையும் நிர்மூலமாக்கி போடுங்க. ஆசீர்வதிங்க. கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க. குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்று அணியாக ஜனங்கள் புறப்பட்டதை போல நாங்கள் குடும்பமாக கானானுக்குள்ளாக பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. நோவாவின் பொருட்டு நோவா குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல எங்கள் பொருட்டு எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். சத்தியத்தை அறியாத எங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களும் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்படட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரிக்க, வழிநடத்துங்க. இதற்கு உதவியாக நீர் எழுப்பி இருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துக. துதி, கன, மகிமை யாவை செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.